ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி தೃಣாய மேனே. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்ಧ್ನಾ. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாகான் பக்தாங்கிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி. ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே. கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்ன திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல வல்வளையாய். மடிநீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே. யத்கடாக்ஷைகலக்ஷ்யாணாம் சுலப ஸ்ரீதரஸ் சதா. ஸ்ரீஹப்பதியான எம்பெருமான் ஜீவர்களாக இருக்கக்கூடிய நம்மை வாழ்விப்பதற்காக ஏதேனும் ஒரு உபாயத்தை தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருப்பான் பகவான். அவனை வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் கருணையின் கடலாக கொண்டாடுகிறார்கள். நம்பால் இருக்கக்கூடிய இரக்கத்தின் பொருட்டு பகவான் எப்பொழுதுமே நம்முடைய நன்மையை கருதியே செய்பவனாக இருக்கிறான், செயல் புரிபவனாக இருக்கிறான். அப்படி அவன் செய்யக்கூடிய பல செயல்களில் ஒரு உன்னதமான செயல் தொடர்ந்து நம்மை ஞான மார்க்கத்திலே நிலைப்படுத்தி வைக்க வேண்டும் என்று பகவான் முயற்சிக்கிறான். அஞ்ஞானத்திலிருந்து நம்ம விலக்கணும், ஞானத்தில் எப்பொழுதும் வைக்கணும். அஞ்ஞானம் என்பது அறிவின்மை, ஞானம் என்பது அறிவுடைமை. உலகத்தில் யார் சுவாமி அறிவில்லாதவர்களாக இருக்கா? யாராவது ஒருத்தரை சொல்ல முடியுமா? அங்கே பாருங்கள், அவர் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கார், ஆனாலும் சாப்பிட்றச்சே தெரியறதே எப்படி சாப்பிடணும் அழகா, அந்த உணவு வேணும்னு தெரியறதே. உலகத்திலே தங்கள் காரியங்களை செய்யக்கூடியவர்களாக எல்லாருமே இருக்க தங்களுக்கு என்ன வேண்டுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கான். அப்படி தெரிந்திருக்கக்கூடியவர்களாக உலகத்தில் எல்லாரும் இருக்கிறச்சே யாருக்கு அறிவில்லைன்னு சொல்ல முடியும்? யாரை பார்த்து அறிவில்லை, இவருக்கு அறிவு போராது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதோ புத்திசாலித்தனம் வேணால் இல்லைன்னு சொல்லலாம். அவர் ரொம்ப புத்திசாலிங்க, எப்படி எல்லாரையும் மயக்கிறதுன்னு தெரிஞ்சவர்னு ஒருத்தரை சொல்லலாம். இன்னொருத்தருக்கு அந்த அளவுக்கு புத்தி போறலை அப்படின்னு சொல்லலாம், பரவாயில்ல. ஆனால் அறிவே இல்லை என்பது இல்லை. எல்லாரும் அறிவு பெற்றிருக்கிறார்கள், அவரவர்களுக்கு ஒரு அறிவு உண்டு. தன்னுடைய உடலை எப்படி பேணி காப்பது, எதை படிப்பது,
எதை விரும்புவது, எதை நோக்கி நாம் செயல்படுவது, இதெல்லாம் அறிந்தவர்களாகத்தான் உலகிலே இருக்கிறார்கள். இப்போ அறியாமை அறியாமை அவித்யா சருசம்பூதி பீஜமேதத்விதாஸ்திதம் அழகாக சொல்லி கொடுக்குறார்கள் பெரியோர்கள் எல்லாம். அவித்யா தருசம்பூதி, இந்த நாம சம்சாரம்ங்கிற பெரிய விருட்சம் இருக்கே, பெரிய மரம் இருக்கே, ஆலமரம் மாதிரி பெருசாக இருக்கே, அதற்கு மூலம் எது அப்படின்னு கேட்டால் அவித்யா. அவித்யான்னா அறியாமை. அந்த அறியாமை என்பதுதான் மீண்டும் மீண்டும் ஒருவன் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த வாழ்க்கை சக்கரத்தில் சுழலும்படியானவனாக இருக்கான். புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம். அழகா சொல்றார் ஆதிசங்கரர், பஜ கோவிந்தம். எம்பெருமானை பஜி மனமே, மூடமத்தே ஏன்னர் புத்தி போறல, எதையோ பார்த்துட்டு இருக்க. ஆனால் யாரை பார்த்து நீ உபாசனம் பண்ணணும், எம்பெருமானை பண்ணணும், அவன் திருநாமத்தை சொல்லணும், அவன் தான் உனக்கு மோட்சம் அளிக்க வல்லவன் அப்படின்னு வார்த்தை சொல்றார் அழகா. ஏன் இந்த மனசு எப்பொழுதும் அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கு. அஜ்ஞானம்னா என்ன? அறிவின்மை. அறிவின்மை தான் மூலம்னா எது அறிவின்மை தெரியுமா? பகவான் சொல்றான் அழகா, எதை நீ அல்லாததாக இருக்கிறாயோ அதை நான் என்று நினைத்து கொண்டிருப்பது இருக்கிறதே, அது அறிவின்மை. எது உன்னுடையது இல்லையோ அதெல்லாம் என்னுடையது நினைத்து கொண்டிருக்கிறாயே, இது அறிவின்மை. அழகா ரெண்டு அவித்தியை காண்பிக்கிறார்கள். அப்படின்னா எதை குறிக்கிறது? ஞான விரோதியாக இருக்கக்கூடிய இந்த அஜ்ஞானம். எது ஞான விரோதியாக இருக்கிறது? நான்கிறது எதை சொல்லிப்போம்? நாம உடல்னு சொல்லிப்போம். எனது என்று எதை சொல்லியிருப்போம்? உடல் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனது எனதுன்னு சொல்றோம். அழ்வார் சொன்னார் திருவாய்மொழியில, யானே எந்தனதே என்றிருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் எம் வானவரேரே. கீழே இப்படியெல்லாம் கீழே சுரன்றேனேனா. ரொம்ப அழகா ஆழ்வார் பல பேருக்கு உபதேசம் பண்ற. இப்போ பண்றச்சே சொல்றார், நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிருக்கு அதன் நேர் நிறையில்லே. நான் எனதுங்கிற தன்மையை கழிச்சு நான் எனதுன்னு சொல்லலை ஆழ்வார், நீர் நுமதுங்கிறாரேன்னா. ஏன்னா நம்ம பார்த்து அட்வைஸ் பண்ணுறார், உங்களுக்கு தான் அப்படி இருக்கு. நான் எனதுன்னு வைத்து கொண்டிருக்கிறீர்கள், அதை கழிந்தால்தான் உங்களுக்கு என்ன தெரியும்னா ஞானம் ஏற்படும். இப்போ நான் என்பது உடல் இல்லை, அப்போ நான் யார்? எனது என்பது உடல் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியவைகள் இல்லை, அப்போ எனதுங்கிறது எது? இந்த யான் எனது, நான் எனது, இதை அகங்காரம் மமகாரம்னு ரெண்டு சொல்றான். இதுதான் நம்மை மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் சுழற்றுவதற்கு காரணம். பகவான் இதை அழகா ஒரு எளிமையான ஒரு வார்த்தையில சொல்றார், மம மாயா துரத்தியா. மாயான்னு பேர் சொல்ற. பெருமாளுக்கும் மாயன்னு ஒரு பேர் இருக்கு. ஆனால் அவன் வைத்திருக்கிற வலையும் மாய வலை தான். மாய வலையில தான் நம்ம எல்லாம் உள்ள போட்டு சிக்கி வச்சிருக்க. எப்படின்னார், இந்த சம்சாரத்தில் பிறக்க வச்சு இந்த சரீரத்தை கொடுக்க வச்சு, இது எப்படிப்பட்டதா இருக்கு? என்னை அறியாமலேயே எனக்கு நான் அல்லாத உடலில் ஆசை ஏற்படுகிறது. எவ்வளோ நேரம் உடலை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்க பார்ப்போம். இன்றைய உடலை பற்றி இன்று எத்தனை மணி நேரம் யோசித்து, பக்கத்தில் இன்னொரு சின்ன கணக்கு போடுங்க, சின்ன பேஜில் எவ்வளவு நாள் என் உயிரை பற்றி யோசித்தேன். உயிர்னா சுவாமி உடல் நல்லா இருந்தால் தானே சுவாமி உயிர் வாழ முடிகிறது. இப்போ உடலை பற்றி நாம் சொல்லக்கூடியதும் செயல்படக்கூடியதும் அநேகம் ஆயிரம் காரியங்கள் இருக்கும். காத்தால் எழுந்ததுலேருந்து அப்படி இருக்கும். உடலுக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை முடிக்கணும், அது ஓடணும், அங்கே பண்ணணும், இதை பண்ணணும். சரி பரவாயில்ல இருக்கட்டும், பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் பெருசாக தெரியுது. நம்ம கண் முன்னாடி கண்ணாடியில் பார்த்தா எது தெரியுறது? உடல் தானே தெரியுறது. ஏதான ஒரு கண்ணாடி கண்டுபிடிச்சி உங்கள் உயிரை காட்டும் கண்ணாடி அப்படின்னா திடீர்னு உயிர் காமிக்கும்படியாக இருந்ததுன்னா ஓஹோ அழகாக இருக்கு அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட தெரிகிற வாய்ப்பை வைக்கல. பகவான் சொல்கிறார், மம மாயா என்று வார்த்தை சொல்கிறார்.
இந்த பிரகிருதி என்று சொல்வதாக இருக்கிறது, இதற்குள்ள நம்ம வைக்கிறச்சேயே மாயையிலே நாம் அகப்பட்டோம். என்ன மாயை அப்படின்னா, நான் எனதுங்கிற தன்மையிலே மூழ்கினோம். நான்கிறது எதை பார்க்கிறோம்? உடலை பார்த்து நான் மயங்கி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே எதை பார்க்கணும்? உள்ள இருக்கக்கூடிய உயிரைத்தான் நான் பார்க்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை இடங்களில் சொன்னோம், நான் யார் தெரியுமா, நான் அங்கே வந்தேன் தெரியுமா, நான் தான் சாப்பிட்டேன் தெரியுமா, இப்படி எல்லாம் சொல்கிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற பொருளை பார்த்து இது என்னோடது, இது என்னோடது, இது என்னோடதுன்னு ஒவ்வொரு பொருளாக சொல்கிறோம். அப்போ பொருளை பார்த்து இது என்னோடதுன்னு சொன்னால் இந்த பொருள் நான் இல்லைன்னு அர்த்தம். இது என்னுடையது, இந்த மைக் என்னுடையதுன்னா மைக்கு வேற, நான்கிறது வேற. இந்த மாலை என்னுடையதுன்னா மாலை வேற, நான்கிறது வேற. அதை போல் என்ன சொல்கிறோன்னா, உடல் என்னுடையதுன்னு சொல்கிறோம், என்னோட உடல். அப்போ என்ன தெரியணும்? உடல் வேற, நான் வேறன்னு தெரியணும். நான் உடல்னு யாரும் சொல்கிறது இல்லை, என்னுடைய உடல். இப்போ என்னுடைய உடம்பு, என்னோட உடம்புக்கு இப்படி ஆச்சுங்க, என்னோட உடம்பு ரொம்ப பாடாப்படுறதுங்க, எத்தனை சொல்கிறோம். அப்போ என்னுடைய உடம்பு என்கிற பொழுது என்னுடைய மைக் என்பது நானே மைக்காக ஆக முடியாது. என்னுடைய மாலை என்பது நானே மாலையாக ஆக முடியாது. நான் வேற, மாலை வேற. அதை போல தான் என்னுடைய உடம்பு என்றால் நான் வேறு, இந்த உடம்பு வேறுன்னு அர்த்தம். இதை உணர்த்துவதற்காக தான் பகவான் பல விதங்களில் நமக்கு கருணை புரிகிறார். பற்பல ரிஷிகளையும் மகான்களையும் ஆச்சாரியர்களையும் இந்த உலகத்திலே அவதரிக்கும்படியாக செய்து அவர்கள் வாயிலாக மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை விளக்கி சொல்லுகிறான். இப்போ நான் சொல்கிறதை இப்போ 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கலாம். ஆனால் இதை 10 வருஷம் கேட்டாலும் புரிந்து கொள்வது அரிது. பல வருஷமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் உணர்ந்து கொள்வது அரிதிலும் அரிது. ஏன்னார் அப்படிப்பட்ட வளையலை தான் எம்பெருமான் நம்ம வச்சுருக்கான். அப்போ இந்த ஆச்சாரியர்கள் வந்து நம்மை விடுவிக்க வேணும். ஒரு நோயில் மாட்டின்று அகப்பட்டோம்னு சொன்னால் அந்த நோயை போக்கக்கூடிய மருத்துவர் வந்து நம்மை குணமாக்க வேணும். ஏதோ நமக்கு தெரியாத ஒரு எலி வலையில் மாட்டின்றோன்னா யாரோ ஒருத்தர் வந்து அதை விடுவிக்க வேணும். அதை போல ஞானிகள் மகான்கள் எழுந்தருளி இருந்து நம்மை விடுவிக்க வேணும், நமக்கு அறிவை புகுத்த வேணும். சின்ன வயசுலேருந்து நமக்கு பழக்கம் என்பது உயிரை தியானம் பண்ணு, உன்னுடைய ஆத்மா என்ன தெரியுமா, எப்படிப்பட்டது தெரியுமான்னு சொல்லி கொடுக்கல. சொன்னதெல்லாம் உடலை பற்றி தான் சொல்லி கொடுத்துருக்கா. பாடுறதெல்லாம் உடலுக்காக தான் இருக்கும்படியா இருக்கு. அதான் ஆழ்வார் சொன்னார், உடலுக்கே கரைந்து நைந்து, உடலுக்கே கரைந்து நைந்து. அப்படின்னா இந்த உடலை கடந்து வேறொன்னை பற்றி இவன் யோசிக்கிறதே இல்லை. எப்பவும் அந்த உடலுக்காகவே இவன் வாழ்க்கை போகிறது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இவன் உடல் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதற்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட தானே வந்திருக்கு, நம்மக்கிட்ட காண்பிக்கல. அது எக்ஸ்பைரி டேட் என்னன்னு உள்ள சொல்லலை, அது உள்ள மறைச்சி வச்சுட்டு இருக்க அழகு. திடீர்னு ஒரு நாள் அந்த உடல் என் பணி முடிந்தது, அவ்வளவுதான் அப்படின்னு கிளம்புறச்சே, இப்போ அந்த உயிர் புறப்படுறச்சே அது எங்கு சேரும், எப்படி வாழும்? இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானம், இதுதான் உண்மையான ஞானம். மற்றதெல்லாம் படிக்கிறோம், மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படின்னா அது உடலோடு முடிவடையக்கூடியதாக இருக்கிற அறிவில்லை, அது அறிவின்மை. இது ரொம்ப வேதங்கள்லையும் வேதாந்தங்கள்லையும் ஒழிந்திருக்கக்கூடிய ஆழ்பொருளான விஷயம். இந்த ஆழ்பொருளான விஷயங்களை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு மிக எளிமையாக காட்டுகிறார்கள். அதுலேயும் ஆண்டாள் நாச்சியார் ஒரு பெண் பிள்ளை குழந்தையா அவதாரம் பண்ணி குழந்தையா வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறச்சு, நம் போன்றவர்கள்ட்ட இருக்கிற கருணையான ஒரு நிலையோட பெரிய தத்துவார்த்தங்களில் பெரியவா விளக்குறது வேற, குழந்தை பேசுறச்சே ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடும், நமக்கு டக்குன்னு புரிஞ்சிருவோம், இதுதானா, இதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனா. இப்போ அப்படி ஆண்டாள் நாச்சியார் தான் எப்படிப்பட்டவளாக இருக்கா, சின்ன குழந்தையா இருக்கிறச்சேயே மகாஜானியாக இருக்கிறாள். நாம் அறிய வேண்டிய அர்த்தங்களை எளிமையாக சொல்லிக் கொடுக்கிறாள். ஆனால் சொல்கிறது எளிமையாக இருந்தாலும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வேதாந்தங்களினுடைய ஆழ்பொருளானவைகள். அதைத்தான் பட்டர் சொன்னார் தனியனில் சொல்றச்சு. எப்படிப்பட்டவளை ஆண்டாள் எடுத்து சொல்றா, பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி. ஸ்ருதி என்றால் வேதம், சத என்றால் நூற்றுக்கணக்கான வேதங்கள் இருக்கு.
ஆயிரக்கணக்கில் இருக்கு. அந்த ஸ்ருதி சத சிரஹா, அதனுடைய சிரஸ் என்பது வேதாந்தங்கள்னு பேர். வேதம் 2 பாகமாக பிரிஞ்சிருக்கு. வேதம் பூர்வ பாகம் முதல் பாகமாக இருப்பது, கடைசி பாகம் என்று சொல்லக்கூடிய வேதாந்தம். அந்த வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவான் யாரு, அவன் பெருமை என்ன, அவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, இதெல்லாம் வேதாந்தங்கள் சொல்லி கொடுக்கிறது. எப்படியெல்லாம் நாம் இருக்க வேணும். பூர்வபாகமாக இருக்கிற வேதம் என்ன சொல்கிறது? ஏகப்பட்டதை சொல்கிறது. யார் தேவதைகள் என்ன இருக்கா, அவர்களுக்கு என்ன யாகம் பண்ணணும், என்ன யோகம் பண்ணணும், என்ன பண்ணால் அவங்களுக்கு பலன், அது கர்மகாண்டம்னே பேர். போரும்பா, அதை பார்த்தாலே தலையை சுற்றுறது. ஒரு நிறைய அது சொல்லிகிட்டே இருக்கும் பூர்வ பாகம். ஆனால் அந்த உத்தர பாகம் அப்படின்னா கடைசி பாகமாக இருக்கிற வேதாந்தம் சாரமான கருத்துக்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போ அந்த வேதாந்தம் எதை சொன்னதோ, பெரியோர்கள் எதை ஆழ்ந்து படித்திருப்பார்களோ அதை ஆண்டாள் நாம் அறிந்த தமிழிலே எளிமையாக 30 பாசுரத்திலே வெளியிடுகிறாள். உயர்ந்திருக்கக்கூடிய வேதாந்த கருத்தை தான் எளிமைப்படுத்தி சொல்கிறாள். இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோமே, ரொம்ப பெரிய பெரிய அரியதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எளிமையாக ஆக்கி நமக்கு எப்படி கொடுக்கலாம். ஒரு மருந்து கொடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப கிடைக்கிறது அரிதாக இருக்கிற விஷயமா இருக்கலாம். ஆனால் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அந்த மருந்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நம்மக்கிட்ட எளிமையாக சேர்க்கிறார்களே, எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அது. அதை போல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு மருந்தாக, எது உண்மையிலேயே ஆண்டாள் நாச்சியார் அவருடைய மருந்து அப்படின்னா, இந்த சம்சாரமாகிற இந்த சம்பந்தம் அரும்படியான மருந்து. மீண்டும் பிறவியிலே பிறந்து நாம் வருத்தப்பட்டு சுழன்று கொண்டிருக்கும்படியான நிலை ஏற்படாத மருந்து. நம்மை பகவானோடே சேர்த்து வைத்து மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கக்கூடிய மருந்து. அதுதான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளக்கூடிய இந்த திருப்பாவை. இந்த திருப்பாவையிலே நாம் இப்பொழுது 9வது பாசுரம் தன்னை நாம் அனுபவிக்க பெற வேணும். நேற்றைய தினம் 8வது பாசுரம் அனுபவித்தோம். அங்கே ஒரு அழகான பெண் பிள்ளையை ஆண்டாள் எழுப்பி கொண்டு வந்தாள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜம்மனு கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு அப்படின்னு அவளை பார்த்து சொன்னா, கிருஷ்ணனாலே வேண்டற்பாருடைய பெண் பிள்ளையாக நீ இருக்கிறாய், உன்னை எழுப்பி கொண்டு போருவதாலே கிருஷ்ணன் எங்களை கண்டு உகப்பான் அப்படின்னு போன பாசுரத்தை சொன்னா. இப்போ இந்த பாசுரத்தில் இது 9வது பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்று வரக்கூடிய அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் எப்படிப்பட்ட பெண் பிள்ளையை எழுப்புகிறாள் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த பெண் பிள்ளை எப்படி இருக்கா தெரியுமா? ரொம்ப ஆச்சரியம். உள்ள உறங்கி கொண்டிருக்கக்கூடிய இவள், கிருஷ்ணன் என்கிட்ட ஆசை இருந்தா, என் மேல அவனுக்கு ஈடுபாடு இருந்தா, என்னை ரொம்ப விரும்புவனா இருந்தா, நான் வேணும்னு நினச்சான்னா அவனே என்னை தேடி வரட்டும். அப்படி ஒரு உறுதியோடு கூடிய ஒரு பெண் பிள்ளை. நானா கிளம்பி கிருஷ்ணனிடத்துல போக மாட்டேன், வேணும்னா அவர் வரட்டும், அவர் வந்து என்னை பார்த்துக்கட்டும், அவர் வேணும்னா என்னை கூட்டிகிட்டு போகட்டும் அப்படிங்கிற உறுதிப்பாடோடு கூடியவள். இந்த உறுதிப்பாடு ஏற்படுவது சுலபமானா சுலபமே இல்லை, ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் தான் ஏற்படும். மெத்த படித்தவர்களை பார்க்கறச்சே ஒன்றுமே படிக்காத மாதிரி இருப்பான். நிறைகுடம் நீர் தழும்பல் இல், இந்த நிறை குடமாக இருக்கிறச்சே நீர் தழும்பாதபடி இருக்கும். ஆஸ்திகத்தில் மெத்த மிக உயர்ந்திருக்கக்கூடிய ஞானபக்தி வைராக்கியங்கள் பெற்றவர்கள், அவர்கள் நிலையை பார்த்தா நம்மளால் புரிந்து கொள்வதே அரிதாக இருக்கும். அதை ஒரு இழை தாண்டியாச்சுன்னா அந்த பக்கம் நாஸ்திகமாக தெரியும் நமக்கு. ஆனால் உண்மையிலேயே அது ஆஸ்திகத்தினுடைய உயர்த்தி பூர்த்தி, அது அந்த நிலைங்கிறது. இப்படி யாராவது இருக்க முடியுமா? கிருஷ்ணன் வந்தால் வரட்டும், வேணும்னா என்னை கூட்டிக்கிட்டோம், நானாக போகணுங்கிற அவசியம் இல்லை. நாமெல்லாம் ஒவ்வொருத்தரும் எப்படி போகிறோம், கோயிலில் வரிஞ்சு கட்டிண்டு போய் பெருமாளே என்னை விட்டுறாதீங்க, என்னை விட்டுறாதீங்க. எத்தனை பேர் எத்தனை ஸ்ரீரங்கத்தில் பாருங்க, வைகுண்ட ஏகாதசின்னா 1 மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிடுவான். டிக்கெட் கிடைக்குமா, பாஸ் கிடைக்குமா, என்ன பிளேஸ் கிடைக்குமா, முதல்ல பெருமாள் சேவை கிடைக்குமா, அதில் பாருங்க அழகா. அதுக்கு தான் சுவாமி இதெல்லாம் கேட்குறோம். அது அங்கே வந்தால் இதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியுமா, எங்களால் வாய்ப்பு இருக்குமா? ஆனால் இப்படி நாம் துடித்து ஓட, உலகமே ஓட, அக்ரேசர்களாக பக்தியிலே சிரேஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பான்னா, வேணும்னா பகவான் என்னை தேடி வரட்டும், வந்தா பார்த்துக்கட்டும், அவரா வரட்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய உயர்ந்த ஞானிகள்.
பகவானுக்கு அப்படி உறுதிப்பாடோடு கூடியவர்கள் இருந்தா அவர்கள் திறத்திலே தன் திருவுள்ளத்தை வைக்கிறான் எம்பெருமான். அவர்களுக்காக தான் இறங்கி எதுவும் செய்பவனாக இருக்கிறான். அந்த உறுதிப்பாடு வருவது தான் எம்பெருமான் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்ப்பது. நாம் ஓடி ஓடி நிற்கிறது நிலை மாறி எம்பெருமான் நம்மை தேடி ஓடி வர வேணும். அவர் எப்படிப்பட்ட பெருமாள்? கீழே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருமிழிசை ஆழ்வார் சொல்றார், என்ன பண்ணணும் எம்பெருமானே? எம்பெருமான்ட்டு அவர் சொல்றார், தோ கலிகண்ணன் போகின்றான் எம்பெருமானே, காமரூபங்கச்சி மணிவண்ணா சென்னா புலவனும் போகின்றேன். கிளம்பியாச்சுன்னா இந்த ஊர்ல இருக்க விருப்பம் இல்லை, இவர் பாட்டுக்கு போக வேண்டித்தானே. பெருமாளை பார்த்து சொல்றார், நீயும் உன் பைனாகப்பாய் சுருட்டி கொள்ளார். நானே கிளம்பிட்டேன், உனக்கு என்ன வேலைன்னு. என்ன ஆச்சரியம் பாருங்க, இவர் போனான்னா பெருமாளும் அந்த ஊர்ல இருக்க முடியாதான். பெருமாள் கேட்கணுமான்னார், கையை கட்டின்னு கேட்டார். எழுந்தார், உடனே கடகடன்னு பாயை சுருட்டினார், இப்படி கட்கட்டில் வச்சிருந்தார், கிளம்பிட்டார். வாரம் ஆழ்வீர் புறப்படலாம். உலகமே தொழுது நிற்கிற பெருமாள் ஆழ்வார் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டார். அவர் பேர் வேற என்ன வச்சிருந்தார்னா யதோக்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். சில பேர் சொல்றத பாதி கேட்பா, புறப்படும் அப்படின்னா புறப்பட்டாச்சு, இப்போ முடிஞ்சாச்சு, கணிகண்ணன் போக்கொழிந்தான், நானும் சென்னாப்புலவனும் வந்து சேர்ந்தாச்சுங்க. நீ என்ன பண்ணணும்னா உன் பைனாகப்பாயை விரித்திக்கொள், ஆதிசேஷனை விரிச்சுக்கோ. என்ன சும்மா இப்போதான் எடுநீர் அப்புறம் வைக்கிறதா? முனகல் இருக்கும். பெருமாள் பார்த்தார், அப்படியே திருமிழிசைப்பிரானே விரிச்சார், படுத்துட்டார் சமத்தா. இந்த வரலாறு உலகத்துக்கு தெரிய வேணும் என்பதற்காக தன் பேரையே அந்த பேரை வச்சுருக்காரு. என்ன யதோக்தகாரி, அழகா தமிழ் பெயர் இது. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். யார் சொன்ன வண்ணம்? இந்த திருமிழிசை ஆழ்வாருங்கிறவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஆழ்வார் என்ன சொன்னார்? நமக்கெல்லாம் என்ன பேர் இருக்கணும்? பெருமாள் சொன்ன வண்ணம் நான் செய்தேன், அவர் சொன்னதை கேட்டு நடந்தேன்னு இருக்கணும். அந்த பெருமாளுக்கு எப்படி பேர் பாருங்க. இந்த திருமிழிசை ஆழ்வார் சொன்னார், நான் கேட்டு நடந்தேன், சொன்னார் கேட்டேன், நான் ரொம்ப ஒபீடியண்டானவன்பா அப்படின்னு தன் பேர்ல எழுதிக்கிறார் அவர். யாரு கிடைக்கும் இந்த பாக்கியம்? தன்னை பக்தியிலே வசப்படுத்தியவர்களுக்கு தான் வசப்பட்டு நிற்பவன் பரமாத்மா. இந்த நிலை ரொம்ப உயர்ந்த நிலை, அத்தியந்த பாரதந்திரியமான நிலை. எல்லாம் எம்பெருமான் என்று வாழக்கூடியவர்களை கண்டா எம்பெருமான் தானே உருகி நிற்பான். ஸ்ரீராமாயணம்ங்கிற கிரந்தம் இருக்கே, அது மேலோட்டமாக பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு லௌகிகமான விஷயத்தை சொல்லும்படியாக இருக்குது. ராஜா அரண்மனை, ஏதோ இந்த ராவணன் வந்தான், நபகரித்தான், இப்படி போனான். ஆனால் ஆழ்ந்து பார்க்கிறச்சே சம்பிரதாயத்தினுடைய ஆழமான கருத்துக்களை சொல்லும்படியாக இருக்கிறது. நாமெல்லாம் பேர் ஸ்ரீராமாயணம்னு சொல்கிறோம், ஆனால் ஆச்சாரியர்கள் அதற்கு பேர் சூட்டுகிறார்கள் சிறையிருந்தவள் ஏற்றம். ஸ்ரீராமாயணம்னு பேர் இல்லை. வால்மீகி தெரிவிக்கிறார், சீதாயா சரிதம் மகத். இது ஏதோ ராமனின் கதை. ராமன் காட்டுக்கு போனா, நடந்தான், இப்படியெல்லாம் பண்ணா, எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ அப்படின்னு எல்லாம் மரங்குகளும் ஒரு இறங்கும் வகை சொல்லும்படியா இருக்குன்னா இல்லைன்னு. உண்மையா யாருடைய சரித்திரம் இது என்றால் சீதையின் சரித்திரம் பேசுகிறது ஸ்ரீராமாயணம். ஆச்சாரியர்கள் அதற்கு ஒரு பேரே கொடுத்தா, சிறையிருந்தவள் ஏற்றம். இந்த புஸ்தகத்துக்கு பேர் இனிமேல் ஸ்ரீராமாயணம் இல்லை. என்ன பேரு? சிறையிருந்தவள் ஏற்றம். யார் ஒருத்தி 10 மாசம் தன்னை ராவணன் சிறையிலே தானே சிறைப்படுத்தி கொண்டு இருந்தாலோ அவளின் பெருமை பேசக்கூடிய காவியம் ஸ்ரீராமாயணம். அது சீதையின் வரலாறு தான் இருக்கணும். சீதா பிராட்டிக்கு தன் பெயர் சொன்னால் பிடிக்காது, அதனால் தன் பர்த்தா பேரை சொன்னால் அவர் அப்படியே இருக்கட்டும்னு வச்சிருக்கு. ஆனால் உள்ள ஆழ்ந்து பார்த்தா எப்படி இருக்கு? இவள் பெருமை தான். அழகா பராசரப்பட்டர் சாதிச்சார் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே, ஸ்ரீமத் ராமாயணம் அபி பரம் பிராணிதி தொச்சரித்திரே. ஸ்ரீமத் ராமாயணம் அப்பி பரம் பிராணிதி. அம்மா, இந்த ஸ்ரீராமாயணம்னு இருக்கே, உலகமெல்லாம் கொண்டாடும்படியா இருக்கே இந்த ஸ்ரீராமாயணம். ஸ்ரீராமாயணம்ங்கிறது நம்ம ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய புஸ்தகம். அந்த கிரந்தம் வீட்டில் இருந்தாலே சுபிக்ஷம். திருப்புறோம், படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் அடுத்த பட்சம். அந்த நூல் வீட்டில் இருந்தாலே நன்மை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அழகா சாஸ்திரம். எத்தனையோ விஷயங்களை நம்ம வீட்டில் வாங்கி மாட்டிக்கிறோம், ஏன்னா இது நன்மை கொடுக்கும் நமக்கு. ஸ்ரீராமாயணம் ஒரு புஸ்தகம் போருமா அழகா. அந்த ஸ்ரீராமாயணம்
எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியது? வால்மீகி முனிவராலே அருளி செய்திருக்கக்கூடிய அற்புதமான காவியம் அது. அந்த ஸ்ரீராமாயணத்துக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னார், இன்னைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீராமாயணம் நடந்தது எப்பன்னார், திரேதாயுகத்தில் நடந்தது. ஸ்ரீராமாயணம் நடந்து முடிஞ்ச நிலைங்கிறது. நாம் இருக்கிற இந்த காலம் என்ன அப்படின்னா, நாம் இருப்பொழுது இப்பொழுது கலியுகம். கலியுகத்தில் ஒரு 5125 வருஷத்தில் இருக்கோம் நாம் எல்லாம். இன்னும் கலியுகத்தில் போக வேண்டிய வருஷம் 4,32,000 வருஷம். இப்போ 5000 தான் முடிஞ்சிருக்கு. இதற்கெல்லாம் 2 மடங்கு துவாபர யுகம் 8,64,000, அதுக்கு 2 மடங்கு திரேதாயுகம். அப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அத்தனை பெரிய யுகம் அந்த திரேதாயுகத்திலே நடந்திருக்கக்கூடிய ஸ்ரீராமாயணம் இன்னைக்கும் உயிர் வாழ்கிறது. நீங்கள் அயோத்தியா போன்ற திவ்யதேசங்கள் போனேன்னா 24 மணி நேரமும் ஸ்ரீராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருப்பான். சதா அந்த ஸ்ரீராமாயணத்தை வாசித்து கொண்டிருப்பார்கள். பெரிய பெரிய இடங்களில் பார்க்கலாம், சன்னதிகளில் பார்க்கலாம். நவராத்திரினா ஸ்ரீராமாயண பாராயணம் நடக்கும். மடங்களில் பார்க்கலாம். ஆச்சரியமா, ஸ்ரீராமாயணத்தாலே ஏற்படாத நன்மைகளே இல்லை. அவ்வளவு உயர்ந்த ஸ்ரீராமாயணம். இன்னைக்கும் ஸ்ரீராமாயணம் உயிர்ப்போடு வாழ்கிறது. பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. தமிழில் கம்ப ராமாயணம், ஸ்ரீரங்கத்தில் தான் கம்பர் அந்த ராமாயணத்தை அரங்கேற்றினார். இன்றைக்கும் ஸ்ரீரங்கநாச்சியார் தாயார் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 4 கால் மண்டபம், அந்த 4 கால் மண்டபத்தில் போர்டு போட்டிருப்பா, கம்பர் ராமாயணம் அரங்கேற்றிய மண்டபம். பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது முழுக்க. கம்பராமாயணம் கம்பர் பாட வந்தார் ஸ்ரீரங்கத்தில். பாட வரச்சே பெருமாள் பாட்டு கேட்குறார் கம்பரை பார்த்து, நீ என்ன பாடுவதற்கு முன்பு நம் சடகோபனை பாடினையோ, நம்மாழ்வாரை பாடினியா நீர் அப்படின்னு முதல்ல கேட்க, அதற்காக சடகோபரந்தாதி என்பதை இயற்றி பிறகு கம்பராமாயணத்தை ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் அரங்கேற்றினார் கம்பர். ஸ்ரீராமாயணம் பல மொழிகளில் அற்புதமாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் ஒரிஜினல் எதுனார், வால்மீகி அருளி செய்திருக்கக்கூடிய ராமாயணம். இந்த வால்மீகி ராமாயணம் இன்றும் உயிர் வாழ்கிறது. எதனாலே என்று கேட்டால், பட்டர் சொல்றார், பிராணிதி துவத் சரித்திரே, உன் சரித்திரத்தை பேசுவதாலே அம்மா அது உயிர் வாழ்கிறது. பெருமாள் சரித்திரம் பேசியிருந்தா இன்னி வரைக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. சீதையினுடைய சிறையிருந்த வரலாற்றை பேசுவதாலே அது இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆச்சரியம் தெரியுமா, பகவானும் பிராட்டியும் எடுத்து நமக்காக நடத்துவதே ஒரு நாடகம். தான் ராமனா பிறக்கிறதும் அவள் ஜானகியாக ஜனக புத்திரியாக பிறப்பதும் எதற்காக? பிராட்டி ராவணன் பல ஸ்திரீகளை தன்னுடைய அரண்மனையிலே பிடிச்சு வச்சிருக்கான். ராவணன் பல தேவஸ்திரீகளை எல்லாம் சிறைப்படுத்தி வச்சிருக்கான். அந்த தேவஸ்திரீகளை எல்லாம் விடுவிக்க வேணும் என்பதற்காக சீதை அங்கே சிறையிலே சென்றாள். சீதை போய் அங்கே சிறையிலே போவதற்கு காரணம் என்ன? ராவணனால அகப்படும்படியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பல தேவஸ்திரீகளை விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, ராவணன் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அங்கே போய் அசோகவனத்தில் இருந்தான். ஏகப்பட்ட சர்ச்சை. இன்னைக்கும் ஸ்ரீராமாயணம் வாழறதுக்கு என்னன்னா, பட்டிமன்றம் ஒன்று போகிறோம். வாலியா இல்லை சுக்ரீவனா, இங்கே சீதையா அதுவா, எத்தனை கேள்வி பாருங்க. எத்தனை பேருக்கு இன்னும் ஸ்ரீராமாயணம் வாய்ப்பளிச்சு கொண்டே இருக்கிறது. எவ்வளோ அதிசயமான விஷயம் இல்லையா? இன்னும் ஸ்ரீராமாயணம் உயிர்ப்போடு இருப்பது. எதையோ பண்ணி பேசிட்டு இருக்கட்டுமே, ஸ்ரீராமாயணத்திலன்னு சொல்லி தான் ஆகணும் அழகா. இப்போ 10 மாதம் பிராட்டி எங்கே இருக்கா? சோகத்தோட அசோகவனத்தில் இருக்கா. அந்த அசோகவனத்தில் தான் ராவணன் அவளை சிறைப்படுத்தி வைத்து இருக்கிறான். ஹனுமார் இங்கேருந்து போகிறார், சீதா பிராட்டியை பார்க்கிறார். பார்த்து ஆச்சரியமாக கொண்டாடுறார். முதல்ல நினச்சிட்டு இருந்தார், பெருமாளை பார்த்து அனுமான் நினைக்கிறச்சே, இவரெல்லாம் என்ன ஆண்மகன், வீரன் வீரன்னு கொண்டாடப்பட வேண்டியவர், எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டியவர், எப்பப்பாரு அழற. எதுக்கு அழற? மரமே கண்டாயோ, என் மரமே பாத்தியா, என்ன பார்த்தியா, நான் என் சீதையை பார்த்தியா, ஏ மானே என் சீதா பிராட்டியை பார்த்தியா. எப்போ ஹனுமார் சந்திக்கிறார்? எப்போ சந்திக்கிறாருன்னா, எப்பொழுது பெருமாள் சீதா பிராட்டியை இழந்து தவித்து கொண்டிருக்கிறாரோ அப்போ தான் சந்திக்கிறார். அப்போலேருந்து ஹனுமார் பெருமாளை பார்த்துட்டே வரார். பெரிய வீரர், தீரர், எல்லா குணங்களும் நிரம்ப பெற்றவர், சக்கரவர்த்தி திருமகனார். ஆனால் ராமர்கிட்ட என்ன இருக்குனார்? எப்பப்பார் புலம்பல். என்ன சீதா பிராட்டி நினச்சி எப்பப்பார் அழுதுண்டே இருப்பார். நான் ஹனுமார் எப்படிப்பட்டவர்? நைஷ்டிக பிரம்மச்சர். பிரம்மச்சரிய நைஷ்டிகம்னா என்ன? பெண்களை மனதாலும் நினைக்காதவர். எப்பொழுதுமே அப்படி உயர்ந்து இருக்கார் ஹனுமார்.
அந்த நைஷ்டிக பிரம்மச்சாரத்தோட நம்ம சுவாமி இருக்காரு அழகா. அந்த உயர்த்தியான ஒரு நிலையில எப்பொழுதும் கொஞ்சம் கூட வேறொன்றை நினைத்து பார்க்காதவர். அந்த சமயத்துல இவர் ஹனுமார் பெருமாளை பார்க்கிறார். எப்பப்பார் அழுதுன்னு இருக்காரு, எப்பப்பார் சீத்தைன்னு உருகின்னு இருக்காரு. செச்ச கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவருக்கு. ஆனா அவர் போய் அங்க அசோகவனத்துல சீதா பிராட்டியை சேவிக்கிறார். சேவிச்ச உடனே யோசிச்சார் அவர் ஹனுமான், இன்னும் பெருமாள் இவளை பிரிந்து எப்படி உயிரோடு இருக்கிறான்னு கேட்டார் அவர். உயிர் தரித்திருப்பது ஆச்சரியமாச்சேனார் ஹனுமான். அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருமாளை கொஞ்சம் கஷ்டமா பார்த்தார். இப்ப இவளை பார்த்த பிறகு எம்பெருமான் இன்னும் உயிரோடு இருக்கிறதே பெரிய தீரம்தான். அவ பிராட்டி இடத்துல போய் பேசுறார் அழகா. பிராட்டிய பேசுறச்சு ஹனுமார் சீதை இடத்துல கேட்கிறார், அம்மா எனக்கு ஒரு ஆக்ஞை கொடுங்க. நீங்கள் என்ன, தேவரீரை இந்த தோளிலே சுமந்து கொண்டு புறப்பட்டு கொண்டு போய் சேர்த்துடுவேன். ஒரே நிமிஷம் லங்கையில எல்லாத்தையும் அடிக்கிறேன், ஒரு க்ஷணம் கொண்டு போய் எம்பெருமான் இடத்துல தேவரீரை சேர்க்கிறேன். இது ஒன்றும் முடியாத செயல் இல்லை, பெருமாளின் அருளாலே அடி எனக்கு முடியக்கூடிய செயல் என்று பிரார்த்திக்க, அப்ப சீதா பிராட்டி ஒரு வார்த்தை சொன்னான், அழகான வார்த்தை. தத்து தஸ்ய சதுருஷம் பவேத் என்று ஒரு வார்த்தை சொன்ன. அது அவருக்கு அழகானது, அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அவர் கை எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய பெண்டாட்டி, அவளுடைய இல்லத்தரசி. அழகா சொல்லி கொடுத்தாராம். யாரு இவர் கொடுக்கறச்சே, ஜனக மகாராஜர் இந்த பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வச்சு கையை பிடிச்சு கொடுக்குறார். அப்போ ஒரு ஸ்லோகம் சொன்னார், இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதிஷ்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா. இப்போ பெருமாளை பார்த்து சொல்றார், அப்பா பெருமாளே, இவள்னா என் பொண்ணு, இயம் சீதா, இவளுக்கு பேரு சீதைன்னு பேரு அப்படின்னு அவளை பார்த்து காமிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், ராமா உன்னை போல இல்லை சீதை, நீயாவது ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தவள், அவள் அப்படி இல்லை அயோனிஜை. உனக்காவது ஒரு தாய் வயிற்று பிறந்தான்னு தோஷம் இருக்கலாம், என் பெண்ணுக்கு அதுவும் கிடையாது. அப்ப ராஜகுல சம்பந்தம் இல்லையே அப்படின்னு ராமருக்கு தோன்றிதுன்னா உடனே சொல்றார் ஜனகர், மமசூதா, என் பெண் பிள்ளையப்பா அவள், மமசூதா. இன்னிலேருந்து என்ன, சகதர்மச்சரீதவ, இன்னிலேருந்து உனக்கு சகதர்மச்சாரிணியாக இருக்கக்கூடியவள். அப்படின்னா என்ன அர்த்தம், சகதர்மச்சாரிணின்னா என்ன அர்த்தம், தர்மபத்னின்னா என்ன அர்த்தம், கணவன் எவ்வழியிலே தர்மங்களை அனுஷ்டித்து செல்கிறானோ அவன் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மத்திற்கு தான் உதவிகரமாக இருப்பவள். அதுக்குதான் சகதர்மச்சாரிணின்னு பேர். ராமனுக்கு என்ன பெயர் ஸ்ரீராமாயணத்திலே, சரணாகத வத்சலன்னு பேர். யாரெல்லாம் அவன் திருவடியை பற்றினாலோ அவர்களை விடாத ரட்சிப்பவன் பகவான். சுக்ரீவன் பற்றினான், காப்பாத்தினான் அவன். விபீஷணன் பற்றினான், அவனை காப்பாத்தினான் எம்பெருமான். கடலரசன் வந்து பற்றினான், அவனுக்கும் பாவம் அபயம் கொடுத்தான் எம்பெருமான். அவருக்கு ஸ்ரீராமாயணத்தில் என்ன, யாரெல்லாம் விரலரோ விழுங்கோ எல்லாரையும் காப்பாத்துறேன் உங்களுக்கு எல்லாம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திச்சயாச்சதே. அற்புதமான ஸ்லோகம், பெருமாளின் சரம ஸ்லோகம் இது, ஸ்ரீராமாயண சரம ஸ்லோகம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி இதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதது விரதம் மமா என்றான் எம்பெருமான். நான் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன். என்ன விரதம், ஒரே ஒரு முறை என் திருவடிகளில் சரணாகதி பண்ணினவனுக்கு, நான் உன்னுடையவன் ராமா அப்படின்னு பொறுப்பு கொடுத்தவனுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் அபயம் கொடுப்பவன் நான். சகதர்மச்சரீதவ, அப்படிப்பட்ட உனக்கு கூட இருந்து இன்னும் உனக்கு உதவிகரமாக செயல்படக்கூடியவள் தான் என் பெண் பிள்ளை. சகதர்மச்சரீதவ, இன்னிலேந்து அவ தர்மச்சாரிணி. நீ எந்த தர்மங்களை எப்படி அனுஷ்டிக்கணும்னு சொல்லி வச்சிருக்கியோ அப்படிதான் உன் பின்னாடி சென்று அவள் அனுஷ்டிப்பாள். பிரதிஷ்சைனாம் பத்ரம் தே பாணிங்கிருஷ சொல்றார். ரெண்டு பேர் கையோட கையை சேர்த்தார், பிராட்டி கையும் பெருமாள் கையும் சேர்த்த உடனே அவருக்கே அதை பார்த்து தாங்க முடியல. பத்ரம் தே பத்ரம் தே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. என்ன அழகான சேர்த்தி இது, இருவருமாக பெருமாளும் பிராட்டியுமாக கூடி இருக்கக்கூடிய சேர்த்திய ஜனகன் போற்றினான். அன்று தொடங்கி என்ன, இது ரொம்ப முக்கியமான செய்தி இந்த காலத்து மருமகளுக்கு. கல்யாணமாகி பிராட்டி அயோத்தியாவுக்கு வந்த பிறகு திருப்பி தன்னுடைய தகப்பனார் ஊருக்கு போனதே இல்லையா, ஒரு நாள் கூட போனது இல்லையா அப்படின்னு காண்பிக்கிற ஆச்சரியமான ஒரு செய்தி. ஏன்னார், எனக்கு எல்லாம் பர்த்தா என்ன எம்பெருமானை பின்பற்றுகிறாள்.
அரிய செய்தின்னு ஏன் சொல்ல இன்னைக்கு சொல்ல முடியாது. கேட்டா கணவனை பார்த்து நீங்க அப்படி இருக்கேடான்னா, கணவன் நீ இப்படி சீத்தையா இருக்கணும்னு சொன்னார்னா உபன்யாசம் முடியறச்சு அவள் கேட்பா நீங்க ராமனா இருக்கேடா, உங்களுக்கு எல்லா குணங்களும் கரெக்டா இருக்கா? இல்லை, இந்த காலத்துல எதை பேசினாலும் நம்ம ஜாக்கிரதையா பேசுறது நல்லது. சரித்திரத்தை நடந்ததை சொல்றோம் அழகா, அப்படி இருந்தா அது உயர்ந்ததுன்னு சொல்றோம். இப்ப சீதை ஹனுமானை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். ஹனுமானே, நீர் என்னை ரட்சித்தல் என்று சொல்லுகிறீரே, வந்துடலாம், இந்த கஷ்டத்திலேருந்து நாம் விடுபட்டுடலாம், உடனே ரிலீஃப் கிடைச்சிடும், எனக்கு வாஸ்தவம் தான். ஆனா இதனால் என்ன தெரியுமா இழுக்கு ஏற்படும்? என் பர்த்தாவுக்கு இழுக்கு ஏற்படும். அவர் ஒரு மாவீரன், எல்லாரையும் தன் வலிமையாலே ரட்சிக்கக்கூடிய அவருக்கு பாரு, தன் பெண்டாட்டியை கூட காப்பாற்ற முடியல பாரு, அவளை கூட ரட்சிக்கிற யோக்கியத்தை இல்லை பாரு அப்படின்னு அந்த எம்பெருமானுக்கு ஒரு இழுக்கு ஏற்படும் என்றால் நான் அதனாலே உயிர் வாழ்ந்தும் பயனில்லை. என்னால என்ன இருக்கணும்? என்னுடைய கணவருக்கு பெருமை தான் இருக்கணும், அவருக்கு இழுக்கு ஏற்படும்படியாக என் செயல் அமையக்கூடாது. அப்புறம் அவள் சொல்றா, இந்த ராவணனை வதம் பண்றதுக்கு நீர் வரணுமா என்ன ஹனுமார்? இல்லை, என்னை தூக்கின்னு போறது இந்த வரணுமா? ஒரே ஒரு க்ஷணம் ஒரு புல்லை எடுத்து ராவணனை பார்த்து, ராவணா நீ நஷ்டோபவ அழிந்து போனுட்டா ராவணன் அழிந்தே போவான். ஒரே ஒரு வார்த்தை அழகா சொல்றார் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல சொல்றார். எப்படிப்பட்டவர்? கற்புக்கு தலை சிறந்தவளாக இருக்கக்கூடிய பெண்கள், கற்பு கரசியாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகிற வார்த்தை எப்படிப்பட்டது? மற்றொரு தெய்வம் தொழால். ரொம்ப அழகா இருக்கக்கூடிய அந்த 10 கேட்கணும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய விஷயம். எத்தனையோ வேண்டாத டிபேட் நடக்கிறது. இன்னைக்கு எதெல்லாம் காதுல கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்கறோம். வாழ்க்கையில லிவிங் சிறந்ததுன்னு பார்த்தா லிவ் இன்னுன்னு மாத்திட்டான். அதை எங்கேயோ எதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வேண்டாததை கேட்கிறோம். ஏன்? நல்லதை நாம் எல்லாம் உள்ள வாங்க தவறுகிறோம். அடுத்த தலைமுறை திண்டாடுற தலைமுறையா இருக்கும்னு பயம் வருகிறது. அதுல சொல்றார் வள்ளுவல் சொல்றச்சே எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, பெய்யன பெய்யும் மழை. இவள் பரம பாதிபிரத்தியத்தோடு கூடியவளா இருந்தான்னா இவள் சொல்லுகிற வார்த்தை அப்படியே சத்தியமாக பலிக்கும். இப்ப பிராட்டி ராவணனை பார்த்து நீ நஷ்டோபவ என்றால் ஒரு க்ஷணத்துல அழிபவன். ஆனா அவள் எப்படிப்பட்டவளா இருக்கான்னா, தன் கணவனுக்கு வசப்பட்டவனாக இருக்கிறபடியாலே கணவன் வந்து என்னை மீட்க வேண்டும் என்கிற காரணத்தாலே தான் பொறுத்து இருக்கிறாள். ராவணனை அழித்தான், மாவீரனான பெருமாள் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் என்று உலகம் அவனை போற்ற வேண்டும் என்று விரும்பினாள் சீதை. இந்த சீதையினுடைய நிலை யோசிச்சு பார்த்தா நமக்கெல்லாம் வருமா? எப்படி இருக்கக்கூடிய நிலை அந்த காலத்துல? ஏன் இப்படி இருந்தது? பாரத தேசத்துல குடும்பம் நன்றாக இருந்தது அப்படின்னா ஒத்துருக்கொள்ள நல்ல அழகான ஒரு தன்மைகளோட, அன்போட, மதிப்போட, மரியாதையோட நடந்துக்கிற விதம் இருந்தது. ஏன்? எல்லாருக்கும் ஸ்ரீராமாயணம் தெரிந்து அதன்படி வாழ்ந்தோம். ராமாயணா என்பது இஸ் த வே ஆஃப் லைஃப். how we have to lead our life. நம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை புத்தகம் என்பதே ஸ்ரீராமாயணம். ஒரு காலத்தில் அதெல்லாம் தொடர்ந்து கேட்டோம், எல்லாரும் கேட்டோம். இன்னைக்கும் போய் வடக்கில் பாருங்க, அந்த ஸ்ரீராமாயணத்தை கேட்கறதுக்கு 1,00,000 பேர் வருவோம். தமிழ்நாட்டில் தான் போராடணும் சேரை நிரப்புறதுக்குள்ள. ஆனால் அங்கே போயாச்சுன்னா எப்படி இருக்கும்னாரு, மகாபாரதம் சொல்கிறா, பாகவதம் சொன்னான்னா அப்படியே நிரம்பி வழியும். ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு தான் வச்சு சொல்லணும். அங்கே தான் இன்றைக்கும் அந்த குடும்ப பாங்காக இருக்கக்கூடியது ஒன்றாக இருக்கு. ஒருத்தருடைய வீட்டுக்கு போனேன், அவர் வீட்டில் அவருக்கு 80 வயசு. உடனே அவர் சொன்னார், என் தம்பிகள் இவாள்லாம் இருக்கா, என் அண்ணா ஒருத்தர் தான் போயிட்டார், 5 பேர் நாங்கள் கூட பிறந்தவா, அதெல்லாம் நார்த் இண்டியன்ஸ், குஜராத்தின்னு சொல்லிக்கலாம், சேட்ஜின்னு சொல்லுவாழா. பேசினா எல்லாரும் இதான் எங்கள் வீடுன்னு காமிச்சார். என்னென்ன, நாங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கோம். வீடை சுற்றி சுற்றி பார்க்குறேன், என்ன தனித்தனியாக சமையலறை இல்லையே, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே சமையலறை தான். மொத்தம் எத்தனை பேர் இருக்கு? அங்கே அவள் இருக்கிற டிக்கெட்டே மொத்தம் 80 பேர். 80 பேர் சேர்ந்து ஒரே வீட்டில். நான் பார்த்தேன், இது கையெடுத்து கும்பிட இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எங்கள் தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? எப்படி ஒரு உன்னதமான ஒரு ஒவ்வொருத்தரும் பரஸ்பரம் எப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இத்தனைக்கும் அவர்கள் பிசினஸ் பண்றா. பிசினஸ்ல எப்படி தெரியுமா, ஒருத்தன் இன்னொருத்தன் நேரா எதிரியாக கடவன். என் ஷேர் ப்ராஃபிட், கஸ்டமர் அங்கேருந்து அங்கே தாவிட்டாருன்னா என் ஷேர் ப்ராஃபிட் போச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய அவர்களே அவ்வளோ ஒற்றுமை. பெரிய ஹால் இருந்து தான் பிரவச்சன ஹாலானா இல்லை, நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்ட பிறகு பேசுகிற ஹாலுங்கிறான்.
இது எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருந்தது? இந்த ஸ்ரீராமாயணம் முதலான உயர்ந்த கிரந்தங்களை கேட்டு 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 நமக்குள்ள என்ன ஏற்பட்டதுன்னா, ரொம்ப ஆச்சரியமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய நலன்கள் பாதுகாக்கப்பட்டன. சகோதர சகோதரி உறவு, கணவன் மனைவி உறவு, தாய் தந்தை உறவு, தகப்பன் பிள்ளை உறவு, இந்த உறவுகள் எல்லாம் பேணி காக்கப்பட்டன. எப்போ அந்த ஸ்ரீராமாயணம் கேட்கறதே வேண்டாம், வாட் இஸ் திஸ் ஓல்டு ஸ்டோரி, நடந்ததா இல்லையாடே, நடந்ததுக்கு எத்தனை ப்ரூஃப் இருக்கு, படிச்சாதான் உனக்கு தெரியும். நமக்கு இந்த ப்ரூஃபை கேட்கறதுக்கே தமிழ்நாட்டில் ரெடி இல்லை. ஏன்னா எல்லாம் ஃபாரினர்ஸ் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறான். என்ன அற்புதமாக இருக்குது, என்ன அற்புதமாக இருக்குது. ஸ்ரீராமாயணம் சொல்றபடி தானே இந்த ஜியோகிராபிக்கல் மேப்பே இருக்கு. ராமர் போன பாதையினா அப்படியே தானே அமையப்பட்டு இருக்கிறது. என்ன அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு, வர்ணிக்கப்பட்டிருக்கு. எத்தனை அழகான பட்சிகள் இருக்கு. அவன் எதையெல்லாம் ரிசர்ச் பண்றான்னு தெரியுமா? நமக்கு அது என்ன ஒண்ணுமே தெரியாது. நாஸ்திகம் பேசி 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 அடுத்த தலைமுறைக்கு அதனுடைய ஏற்றத்தையே உணர வைக்காதபடி இன்னைக்கு என்ன ஆறோம்னா குடும்பம் திண்டாடுறது. அத்தனை திண்டாட்டமா இருக்கு. இதோ உங்களுக்கு ஒரு தனி வீடு வாங்கி கொள்ளுங்கள், தனி வீடு வாங்கி. அப்போ சொல்றச்சே ஒருத்தன் சொல்லி வைக்கிற அழகா, என்னப்பா சும்மா பெரியவங்களோடலாம் சேர்ந்து இருக்கிறது. இப்போ இந்த கல்யாணம் பண்ணுறதுன்னா அந்த குழந்தை கேட்கறது, உங்கள் வீட்டில் சூட்கேஸ்லாம் இருக்கான்னா, எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்லாம் உண்டா? அது என்ன எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்னாரு? உங்கள் வீட்டில் அம்மா அப்பா இருந்தால் எக்ஸ்ட்ரா பேக்கேஜா? இந்த கல்யாணம் பண்ணுற பொண்ணு கேட்கறது, இது சூட்கேஸோ எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் இருந்தால் நான் வரமாட்டேன். எங்கே அவர்களுக்கு ஒரு நல்லது புரியும்? எப்படி அந்த பெரியோர்கள் அவர்களுக்கு வழிகாட்ட முடியும்? அவர்களை எப்படி உயர்த்தி கொண்டு போக முடியும்? இப்போ பெரியோர்களும் அவர்கள்ட்ட எப்படி நடக்கணுங்கிற முறை தெரிஞ்சுக்கணும். நாம் பல பெரியோர்களை பார்க்கிறோம், மருமகள்லாம் சொந்த மகளாகவே பார்ப்பான். அப்படி ஒரு உண்மையான பாசத்தோடு இருப்பவர்களை பார்த்துடும். இப்போ இந்த பரஸ்பரம் இருக்க வேண்டிய முறைகள் ஏன் போச்சுன்னா, இந்த டிவியில் நாடகம்னு ஒன்று வந்தது பாருங்க, கெடுத்தே போச்சு. குட்டி சோறு. இந்த நாடகம் பார்த்துட்டு கோயிலில் வந்து உட்காந்து பேசுவா. என்னன்னா, இந்த மருமகள் அந்த அதாவது சமையலறைக்குள்ள உள்ள போனாலே இந்த மாமியார் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் முடிச்சுட்டான், இன்று நாளை தொடரும். நாளை தொடருமா 10 வருஷமா போட்டு இருக்கான். இவங்க 10 வருஷமா அதை பார்த்துட்டு நாளைக்கு என்ன ஆகுமோ என்ன எங்க பேசுறா. கோயில்ல வந்து இது என்ன ஆகுங்கிறத பத்தி பெருமாளை எப்படி நினைக்கணும், அவர்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் போய் மேலை நாட்டவர்கிட்ட போய் ட்ராமாஸ் எல்லாம் பாருங்க, ஜப்பான்காரன் போடுற ட்ராமாவை பாருங்கோ, கொரியன்ஸ் அவன் போடக்கூடிய ட்ராமாஸை பாருங்கோ, அவனுடைய படங்கள் இன்னைக்கு எல்லாம் இன்டர்நெட்டில் கையிலேயே இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா போகிறோம், அத்தனையும் வரும். அவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை உயர்த்தியே போடுவார்கள், ஒத்தனும் தாழ்த்தியே போட மாட்டான். பெரியவங்களை எப்படி மதிப்போடு நடத்தணும், பெரியவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும், நீ ப்ரொஃபஷனலாக இருந்தால் கூட உன்னுடைய இரக்க குணம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் கொரியன்ஸோடைய ட்ராமாவில் இருக்குது இன்றைக்கும். ஏன்னா அந்த பாரம்பரியத்தை அவர்கள் ஒரு நாளும் விடுவதில்லை. நமக்கு மட்டும்தான் பாரம்பரியத்தை அழித்து, ஏன் அழிக்கிறான்னா அப்போ தான் அவனுக்கு பணம் சம்பாதிக்க முடியும். நாட்டுப்பற்று இல்லை, கலாச்சாரத்தில் இருக்கிற ஈடுபாடு இல்லை, எல்லா ஜனங்களும் சுகமாக இருக்கணுங்கிற உண்மையான தன்மை இல்லை, தான் வாழ்ந்தால் போரும். அதான் முன்னாடி சொன்னேன், உத்தமன் ஓங்கி உலகளந்த உத்தமன்கிற இடத்துல அதமன். அதமன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நான் வாழணும்பா, அடுத்தவன் அழிஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ சீதா பிராட்டியால் வார்த்தை சொல்றா, எம்பெருமானுக்கு என்னை காக்க வேண்டும் என்று அவர் விரும்பினாராகில் அவரே வந்து யுத்தம் செய்து என்னை அழைத்து கொண்டு போகட்டும். அந்த சீதா பிராட்டியை போல இந்த பெண் பிள்ளையா, அவள் அப்படி உறங்குகிறாளாம் உள்ள. அதை தான் தூமணி மாடத்தில் ஆண்டாள் இந்த பெண் பிள்ளையை எழுப்புகிறாள். எல்லாருமா சேர்ந்து ஒரு முறை இந்த தூமணி மாடத்துங்கிற பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். 9வது பாசுரம் இது. தூமணி மாடத்து சுத்தம் விளக்கரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்னிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு
பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். தூமணி மாடம், தூய்மையான ரத்தனங்களாலே ஆகியிருக்கக்கூடிய மாடங்களை உடைய வீடு. அந்த வீட்டினுள்ளே சுற்றும் விளக்கெரிய, எங்கு பார்த்தாலும் அழகான இந்த விளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்க, தூபம் கமழ, நறுமணப்புகை மிக்கிருக்கிற தூபம் கமழ்ந்து நிற்க, துயில் அணைமேல் கண் வளரும், படுக்கையில் தூங்கக்கூடியவளான, கண் வளரும் என்றால் படுத்திருத்தல்னு பேர், கண் மலரும் என்றால் கண் விழித்தலுக்கு பேர். உறங்குதலை கண் வளருதல் என்றும் உறக்கத்திலிருந்து விழித்தலை கண் மலருதல் என்றும் சொல்லுவது ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய அற்புதமான ஒரு தமிழ் பாரம்பரியம் இது. துயில் அணைமேல் கண் வளரும், மாமான் மகளே. ஒரு சம்பந்தம் சொல்கிறா, அவள் யார் தெரியுமா? என் மாமான் மகள் அவள். மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ்திறவாய். மணிகளாலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதவை, அந்த கதவை நீ திறந்து விட வேண்டும். மணிக்கதவம் தாழ்திருவாய் அப்படின்னு அங்கே காண்பிக்கிற. மாமான் மகளே மணிக்கதவம், அதாவது தூமணி மாடத்து சுத்தம் விளக்கரிய, தூபம் கமட, தீரணமேல் கண் வளரும், மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் அப்படின்னு இவள்கிட்ட சொன்னா. இவள் எழுந்துக்கல. அவள் தாயார் பேசுகிற வார்த்தையை கேட்டு அவள் தாயார்கிட்ட பேசுகிறா, மாமீர் அவளை எழுப்பீரோ. அம்மா, அவளை எழுப்பக்கூடாதா நீங்கள் மாமி அப்படின்னு அவளை சொல்கிறா ஒரு உறவு முறையோட. உன் மகள் தான் ஊமையோ, உன்னோட பெண் தான் வாய் பேசாதவளோ, அன்றி செவிடோ, காது கேட்காதவளோ, அனந்தலோ என்றால் மிகவும் சோம்பலுடையவளாக உறங்கினாளோ, நெடும்பொழுது எம்பெருமானுடைய இருந்து அதனாலே ஏற்பட்ட சோம்பலாலே உறங்குகிறாளோ, அன்னி செவிடோ அனந்தலோ, ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ, துயில் ஏமப்பட்டாலோ, அதே மாதிரி துயில் மந்திரப்பட்டாலோ. ஏமம் என்றால் காவல் என்று பொருள். இவள் துயிலிலிருந்து விழித்து கொள்ளக்கூடாது அப்படின்னா தூக்கத்திலிருந்து எழுந்துக்கூடாதுன்னு யாராவது காவலிட்டார் உண்டோ? ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ, யாரேனும் அம்மான் பொடி தூவினார்களோ, இவளை அந்த தூக்கத்திலிருந்து எழுந்துகிற முடியாதபடி மந்திரப்படுத்தினார்களோ, ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று. மாமாயன் எம்பெருமானுடைய திருநாமத்தில் ஆச்சரியபூதன், மாதவன் பிராட்டியின் மணாளன், வைகுந்தன் வைகுந்தத்துக்கு அதிபதியானவன் என்று நாமம் பலவும். இதை போல ஒரு சகசிரநாமம் சொன்னோம், ஸ்ரீ விட்டு சகசிரநாமம் சொல்லி பூர்த்தியாக பண்ணுற மாதிரி நாமம் பலவும் நவின்று இப்படி சொல்லுகிறோம். அந்த பெண்ணை எழுப்பி கொண்டு போவதற்காக ஆண்டாள் காண்பிக்கிறார். ரொம்ப அழகான வியாக்கியானம் பண்ணுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை, அருளி செய்கிறார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, அந்த பெண் பிள்ளை எப்படி இருக்கா? உறங்கக்கூடியவள் அப்படின்னு பார்த்தா அவள் வீடு தூய்மையான ரத்னங்களால் ஆகியிருக்கக்கூடிய ஒரு மாடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வீட்டில் தான் அவள் உறங்கி கொண்டிருக்கிறாளாம். இது எப்படி இருக்குது? தூய்மையான ரத்னங்கள்னு சொன்னால், இந்த ரத்னங்கள் தோஷமற்ற ரத்னங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கான். அந்த ரத்னங்களாலே செய்யப்பட்ட வீடு. அந்த காலத்தில் ரத்னங்கள் வாங்குறச்சே ஜாக்கிரதையாக வாங்கணும்பா. ஏன்னா அதுலேயே சில தோஷம் இருந்ததுன்னா அதுவே கூட கெடுதலாக முடியும் அப்படின்னு வார்த்தை சொல்லுவா. அப்போ அந்த ரத்னங்கள் தோஷம் இல்லாததாக பார்த்து வாங்கணும். அதற்குன்னு சில பேர் அற்புதமாக இருப்பாள். இப்போ ராஜாக்கள்கிட்டலாம் எப்படி வரும்னா, தலை சிறந்த ரத்னங்கள் ராஜாவுக்கு வந்து சேரும். ரொம்ப இருக்கிறதுலையே பெஸ்ட்டு குவாலிட்டி. நம்ம ஊரில் அப்படி இருந்தது, கோஹினூர் டைமண்ட். ஆனால் நம்முடையதே என்னென்னா எல்லாம் தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம். வேறு ஏதோ நாட்டில் ஒரு மியூசியத்தில் இருக்குது. இன்னும் உலகத்திலேயே இருக்கிறதுலையே காஸ்ட்லியஸ்ட்டாக சொல்லப்படுறது, அவ்வளோ பெருசாக சொல்லப்படுறது. ஒரே ஒரு டைமண்ட் இவ்வளோ பெருசாக சொல்லப்படக்கூடியது. இப்போ ராஜாக்கள்கிட்ட என்ன வரும்? தலை சிறந்ததாக இருக்கக்கூடிய ரத்னங்கள் ராஜா கிட்ட வருமா. அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, ஒரு தோஷமும் இல்லாததாக இருக்கக்கூடிய ரத்னங்களாக இருக்கக்கூடியவைகள். இந்த ராஜா என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த மாதிரி ரத்னங்களை எங்கே பண்ண வைப்பான்னா, தன்னுடைய அந்தப்புறத்திலே பதிய வைத்து கொள்ளுவான். தன் மனைவிக்கு அரச பட்டத்து இளவரசியாக இருக்கக்கூடியவள் இருக்காளே, அவள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அந்தப்புறம்னு பேர். அந்த அந்தப்புறத்தில் எதெல்லாம் தூய்மையான ரத்தனங்களாக வருகிறதோ அதெல்லாம் அங்கே போய் பதிக்கும்படியாக செய்வானா ராஜா. கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுன்னா குவாலிட்டி, அது தாய் இருக்கிற அரண்மனையில் வச்சுப்பான் அழகு. இது அழகாக இரண்டு வித்தியாசங்களை காண்பிச்ச ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொன்னார். துவளில் மா மணிமாடன் மோங்கு திருக்குறுகூர் அதனுள். துவளில் மா, அந்த துவளில் மா என்றால், துவள் என்பது தோஷத்தோடு கூடியது, குற்றம். இல் என்றால் குற்றம் நீங்கியதுன்னு அர்த்தம். குற்றமில்லாத ரத்னங்களோடு கூடியதாக இருக்கக்கூடிய
அந்த மாடங்கள் உடையதாக இருக்கக்கூடிய திவ்யதேசம்னு காண்பிக்கிறார். இப்போ ரத்னம் ஏற்கனவே குற்றம் இருந்து பிறகு நீக்கப்பட்டு அந்த தோஷங்கள் நீக்கப்பட்டு வைக்கப்படுவதும், ரத்னங்கள் இயற்கையாகவே தோஷம் இல்லாததாக இருப்பதும், இந்த ரெண்டு விதமாக இருக்கு. இப்போ நமக்கு ரத்னங்களை பார்க்கணும், அதுவும் இந்த கடைகளில் இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறச்சே பார்த்தா அதை பார்க்குறச்சேயே ஆசை உள்ள தோன்றுறது, அதை வாங்கிக்கூடாதா, அதை வாங்கினா நல்லா இருக்குமே அழகா. இந்த ரத்தனங்களை பார்த்தா நமக்கு என்ன ஏற்படணும்? ஸ்ரீரங்கநாதருடைய திருமேனியில் நீலநாயக கல் இருக்கும் அழகா, உயர்ந்த ரத்னம் அணிஞ்சிட்டு இருப்பார் எம்பெருமான். அப்படி ரத்னங்கள் என்ன, வைடூரியங்கள் என்ன, அதை பார்க்கறச்ச என்ன ஏற்படணும்னா, நான் சொன்னேனே முதல்ல, உயிர் என்கிற ஆத்மா என்பது அந்த ரத்னம் போல ஜொலிக்க வேண்டியது. நாமும் அப்படித்தான். இந்த உடல்ங்கிறது தான் அழுக்குடம்பாக இருக்கக்கூடியது. இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா என்கிற உயிர் இருக்கிறது. இன்னும் இந்த அறிவியல் உயிர் என்பது என்னன்னே புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கு. அந்த உயிரை பற்றி பேசுவது தான் வேதாந்தம். உயிரின் உயிரான பரம்பொருளை பற்றி பேசுவது தான் வேதாந்தம். அந்த உயிர் எப்படி இருக்கும்? ஞானத்தோடு, ஆனந்தத்தோடு, அமலத்துவத்தோடு, இதெல்லாம் உயிரின் லட்சணங்களாக காட்டப்படுகிறது. ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய உயிர், சித் என்பது எப்படி வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது, எவ்வளவு நுண்ணியதாக இருக்கக்கூடியது, இதெல்லாம் வேதாந்தங்கள் அப்படி ஆச்சரியமாக காண்பிக்கிறது. அது எப்படி இருக்கும்னா, ரத்தனம் போல பிரகாசிக்குமா. இந்த பிரகாசம்னா அறிவுங்கிற ஞானம்ங்கிற சுடர் விட்டு அப்படி இருக்கும். இந்த அறிவு சுடர் எப்படியெல்லாம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. உணர்ச்சிங்கிறது நமக்கு எங்கே ஏற்படுறது? காலில் ஒரு கல் குத்திது, காலில் கல் குத்தினா அப்பா காலில் கல் குத்திதுன்னு, தலையில் ஒன்று பட்டுது, அப்பா தலையில் பட்டுது வலிக்கிறதுங்கிறான். இது எப்படி அது தெரியறது? உணர்ச்சி அற்றது, எந்தவித அறிவும் அற்றது உடல். உடல் மட்டும் கீழே விழுந்திருக்கிறச்சே, உயிர் பிரிஞ்சிருக்கிறச்சே, எத்தனை அடித்தாலும் ஒன்றும் எழுதுக்க போகிறதில்லை. அப்போ உயிர் உள்ளே இருக்கிற பொழுது இந்த உணர்ச்சியாலே நாம் அறியப்பெறுகிறோம். அப்பா இங்கே அடிபட்டுருது, இங்கே வலிக்கிறது, அப்பா இந்த காற்று இப்போ சுகமாக இருக்குப்பா, எப்போ ஃபேன் சுகமாக வருதோ அப்பாப்பா சுகமாக இருக்குப்பா. இப்போ எல்லா இடங்கள்லையும் உணர பார்க்கிறது. இப்போ உயிர் எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்கணுமா? இப்போ இந்த உயிர் இருந்தால் தான் இந்த உணர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது கிளாரிட்டி, கிளியர் கட் புரிகிறது நமக்கு. ஏன்னா உயிர் பிரிந்த பிறகு அந்த உணர்ச்சி ஏற்படுவதில்லை. உயிர் இருக்கிறச்சே உணர்ச்சி ஏற்படுகிறது. இந்த உயிர் எங்கே இருந்தால் உணர்ச்சி ஏற்படும்? இப்போ ஒருத்தர் சொன்னார் காலில் இருந்தால் தான் சுவாமி. இப்போ காலில் இருந்தால் தலையில் எப்படி ஏற்படும்? அப்படி இல்லை, அப்போ தலையில் இருந்தால் தான். அது எப்படி தலையில் இருக்கிறதுனா காலில் எப்படி ஏற்படுறது? இல்லை இல்லை, உடல் முழுக்க இருக்கும். உடல் முழுக்க இருக்குமா ஒரு உயிர்? இப்போ ஒருத்தர் சொன்னார், அவர்கள் உடல் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு அவர் உயிரும். அப்படின்னா முதல்ல படத்தில் பிடிச்சிட மாட்டோமா? நாம டக்குன்னு தெரியுமே, பெருசுனாலே அளவில் தெரிஞ்சிடுமே. இப்போ ஒரு பிறவியில் இவர் யானையாக பிறந்தார். யானையாக பிறந்திருக்கிறவருடைய உடலில் இவ்வளோ பெரிய உயிர் வச்சுக்கோங்க. அது அடுத்த பிறவியில் எலியாக பிறக்கிறதுனா அப்போ எலிக்குள்ள அத்தனை பெரிய உயிர் போகுமா? அப்படி இல்லை. உயிர் என்பது அணுவாக இருப்பது. ஒரு அரிசி எடுத்துக்கலாம், அரிசியினுடைய நுனியை எடுத்துக்கலாம், அதை 100 பங்காக வெட்டணும். அந்த வெட்டின 100 பங்காக கையில் வச்சுண்டு ஒன்று அடிச்சுண்டு அதை 1000 பங்காக வெட்டினா அதை காட்டிலும் நுண்ணியது தான் உயிர். அந்த உயிர் தான் இந்த உடலை இயக்கிறது. அது இல்லைன்னா உடல் தானே இயங்காதபடி போகிறது. அந்த உயிரை இயக்குவதாக உள்ளே இருந்து பரமாத்மா இயக்குகிறான். இப்போ அந்த உயிர் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, இந்த சரீரம்ங்கிற உடல்ங்கிறதுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிறபடியாலே தன்னுடைய உண்மையான தன்மையை அறியாது தவிக்கிறது உயிர். அதுதான் அஞ்ஞானம் சூழ்ந்துகிறது. இந்த உடலோடு சம்பந்தப்பட்டதாலே உயிருக்கு தான் யார், தான் எப்படிப்பட்டவன், எங்கிருந்து வந்தவன், இந்த தன்மை புரிய மாட்டேங்குது. இந்த தன்மை எங்க புரிகிறதோ, எங்க முற்றும் ஆனந்தம் ஏற்படுகிறதோ, உயிர் முழுவதுமாக தன்னை உணர்ந்ததாக மாறுகிறதோ, அந்த இடத்துக்கு தான் மோட்சம்னு பேர். அந்த இடம் தான் வைகுண்டம்னு பேர், ஸ்ரீவைகுண்டம்னு பேர். எந்த இடத்திற்கு சென்றால் இந்த அஞ்ஞானம் என்பது, துக்கம் என்பது இல்லாதபடி உயிர் பிரகாசித்திருக்குமோ அந்த இடம்தான் பரமபதம். இந்த பரமபதம் போனோம்னு சொன்னால் அங்கே பகவானை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம்? அனந்தன்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன், கருடாழ்வார், விஸ்வக்ஷேனர், இது முதலான அத்தனை பேர் எம்பெருமான சூழ்ந்திருந்து கைங்கரியம் பண்ணுறா. அதே மாதிரி இங்கேருந்து சரீரத்தை விட்டு போன முக்தர்கள்னு சொல்லக்கூடியவர்களும் கைங்கரியம் பண்ணுறா. இந்த முக்தர்களும் நித்தியர்களும் அவர்களுக்கு பேர். என்ன வித்தியாசம்னா, 2 பேரும் வைகுண்டத்தில் இருக்கிறவர்கள் தான். ஆனால் நித்தியர்கள் என்பவர்கள் ஒரு நாளும் சம்சாரத்திலே பிறக்காதவர்கள்.
ஆதிசேஷனோ கருடாழ்வாரோ இவர்கள்லாம் எப்பொழுதும் பெருமாளோட இருப்பவர்கள். ஆனால் முக்தர்கள் என்பவர்கள் சம்சாரத்திலே பிறந்து பிறகு மோட்சத்தை அடைந்தவர்கள். என்ன வித்தியாசம் முக்தர்களுக்கும் நித்தியர்களுக்கும்னா, தூமணி மாடம் மாதிரி நித்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள், துவளில் மாமணி மாதிரி முக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படின்னா இந்த ரத்னம் எந்தவித தோஷமும் எப்பொழுதும் அற்றதாக இருக்கிறா போலே, சம்சாரம் இந்த விடலை கொண்டு பிறக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஒரு குற்றமும் இல்லாதவர்கள் நித்திய சூரிகள்னு சொல்லக்கூடிய அனந்தன், கருடன், விஸ்வக்ஷேனர். அப்படி இல்லாதவர்களாக சம்சாரத்திலே பிறந்து வைத்து பிறகு இங்கிருந்து புறப்பட்டு மோட்சம் போனவர்கள். ஏற்கனவே கொஞ்சம் இருந்தது சம்சாரத்தில் தோஷம், ஆனால் அது முழுவதும் நீங்கி முழுவதுமாக ஆனந்தத்தை அடைந்தவர்களுக்கு முக்தர்கள் அப்படின்னு பேருன்னு காண்பிச்சார். நாம் எங்கே மாட்டின்னு இருக்கோம்னா சம்சாரிகளாக மாட்டின்னு இருக்கோம். இப்போ நாம் இனிமேல் முக்தர்களாக போகணுமா, நித்தியர்களாக ஆக முடியாது. நித்தியர்கள் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி தான். முக்தர்களாக போகணுமா இல்லை மீண்டும் சம்சாரத்தில் பிறந்து கஷ்டப்படணுமா, இது அவரவர்களுக்கு உண்டான சாய்ஸ். பெருமாள் சாய்ஸை நம்மகிட்டயே கொடுத்துட்டு, +2 முடிச்சு என்னடா எடுக்க போகிற கோர்ஸு, உங்கள் சாய்ஸ் சார். இதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஒரு வருஷம் பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அமோகமாக போகிறது, இன்னொரு வருஷம் பார்த்தா அதில் ஆய்ப்படாது சுவாமி, வேற ஒரு இதுதான் பெஸ்ட்டு. இப்போ சாய்ஸ் நம்ம கையில். நீ இதை உயர்ந்திருக்கக்கூடியவைக்காக பயன்படுத்தணுமா, மீட்சி இல்லாத வைகுந்த மாநகரை அடைவதற்காக பயன்படுத்த வேண்டுமா, இல்லை மீண்டும் மீண்டும் பிறந்து துக்கத்திலேயே முடிய வேண்டுமா? சில பேரை பார்த்து சொல்லுவா, இன்னைக்கு யோசிக்கிறவன் இல்லைங்க, நாளைக்கு பற்றி யோசிக்கிறவன் தாங்க புத்திசாலி. சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறவன் பாருங்க, இப்படியே பொழுத போக்குறான். அவர் நாளைக்கு யோசிச்சு என்ன பண்ணணும், எப்படி முன்னேறணும்னு முன்னேறாருங்க. நாளைக்கே நீ யோசிக்கிற பொழுது நாளைய கடந்து இருக்கக்கூடிய உன் அடுத்த பிறவி பற்றியும் யோசிக்க வேணுமே. அப்படி யோசித்து நீ முடிவு பண்றதுங்கிறது இருக்கு. அப்பதான் உண்மையாக இந்த ரத்னம் தன்னுடைய சுடரை பிரகாசிக்கும்படியாக அங்க இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, தூமணி மாடத்து, தூமணி மாடமாக இருக்கிறது, ரத்னமயமாக மாடமாக இருக்கிறது. ஆகையால உள்ள விளக்கேற்றுறது அங்கே தெரியறதான், வெளியில் பார்க்கறச்சே. சுற்றும் விளக்கெரிய. இங்கே நாம் எப்படி இருக்கோம், இந்த உடலில் இருக்கிற ஆத்மா எப்படி இருக்குன்னா, விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு பெரிய மண் சட்டியை கொண்டு வந்து கவுத்துட்டோம். இந்த விளக்கு மேலே கவுத்துட்டோம்னா வெளிச்சம் வெளில தெரியுமான்னா தெரியாது. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சரீரம் அதுதான். இந்த வெளியில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய இந்த விளக்கு என்பது ஆத்மா. இது ஞான சுடராக இருக்கக்கூடிய ஆத்மா. ஆனால் வெளியில் நமக்கு கிடைச்சிருக்கிற சரீரம் இருக்கு, அது மண்பானையால் செய்யப்பட்டிருக்கக்கூடியது. அது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை மறைச்சி வச்சுட்டு இருக்கு. இந்த சரீரம் உடஞ்சி, இந்த மண்பானை உடஞ்சி, இந்த ஆத்மா பரமத்துக்கு போனால் அங்கே ஒரு சரீரம் இருக்கு. அது எப்படி இருக்கும்னா, அது கிளாஸில் பண்ணப்பட்டதாக இருக்கும். கிளாஸில் மேலே மூடினா அந்த வெளிச்சம் தெரியும் அப்படியே. அப்படிப்பட்ட நிலை எங்கே கிடைக்கும்னா பரமபதத்திலே கிட்டப்பெறும் இந்த ஆத்மாவிற்கு. அந்த நிலையை அடைந்தவர்கள் தான் முக்தர்களும் நித்தியர்களும். இந்த முக்தர்களும் நித்தியர்களும் ரத்னம் மாதிரி ஜொலிக்கிறார், பகவானை போலேயே இருக்கா. பக்தைர் பாகவதைர் சஹா, இதெல்லாம் புராணம் சொல்லியிருக்கு, வேதம் சொல்றது. யத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவாஹா, போய் பாருங்கோ, விஷ்ணு பரமபதத்தில் போய் பாருங்கோ, சுத்தி பெருமாளை ஏற்றக்கூடியவர்களாக நிற்கிறார்கள், முக்தி அடைந்தவர்களாக நிற்கிறார்கள் அங்கே. நமக்கும் அந்த முக்தி அடைவதற்குண்டான யோக்கியத்தை இருக்கு. ஆனால் எப்போ அது கிடைக்கும்னா, இந்த வெளியில் இருக்கிற சரீரத்தையே பார்த்துருந்தா பிரயோஜனம் இல்லை. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றி இவன் யோசிக்க வேணும். ஏன் பிறந்தேன், எதற்கு பிறந்தேன், முன்பு என்னவாக இருந்தேன், இனி என்னவாக ஆகப் போகிறேன். இதை புரியறச்சே என்ன தெரியும்னா, ஆத்மா ரத்தனமா இவனுக்கு ஜொலித்து நிற்கும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, முழுவதுமாக விளக்கெரிகிறது. இந்த விளக்கு எரியறதுன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுறா, திரிய வச்சு எண்ணெயை சேர்த்து அதுக்கப்புறம் அழகாக நெருப்பை வச்சு பற்ற வச்சு விளக்கேற்றுறது. விளக்கேற்றுறதே உன்னதமான ஒரு கைங்கரியம். திருவிளக்கெரிக்கை, திருமாலை தொடுக்கை. பெருமாளுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள், அதை சம்பிரதாயத்துக்குள்ளே நுழைந்தவர்கள் பரம கைங்கரியமாக பண்ணலாம். இல்லை அதை புண்ணியம் என்று நினச்சி பண்ணினா அது அபரிமிதமான புண்ணியமாக இருக்கும். ஒரு விளக்கு ஏற்றுறது கோயில்லைன்னா அவ்வளவு புண்ணியம். பெரிய உயர்ந்த பதவியே கொடுக்க வல்லது, நமக்கு எல்லாவித நன்மைகளையும் கொடுக்க வல்லது. விளக்கு அழகாக ஏற்றுவான். நெய்யில் ஏற்றுறது, எண்ணெயில் ஏற்றுறது. நெய்யில் ஏற்றுறதுங்கிறது ஆயுள் அபிவிருத்தி, அந்த எண்ணெயில் ஏற்றினோம்னு சொன்னால் வியாதி நிவிருத்தி. ஒவ்வொன்றும் அவ்வளவு நன்மையை கருதி நம்முடைய ஆச்சாரியர்கள் வச்சிருக்கா. மெழுகுதல், கோலமிடுதல்,
பெருமாளுக்கு கொண்டு போய் மாலையை கட்டி கொண்டு போய் சமர்ப்பித்தல் ஒன்னொன்னும் புண்ணியமான காரியம், பரம புண்ணியமான காரியம். அதை தொடர்ந்து செய்தவன் நன்மையே பெற்று நிற்பான். அந்த புண்ணியமான காரியமாக இருக்கக்கூடிய விளக்கேற்றுறது இன்னைக்கு என்னவா மாறிச்சுன்னா, ஒரு சுவிட்சை போட்டான் நான் இங்கே விளக்கு எறிகிறதா, விளக்கு எரிஞ்சிருத்தே சுவாமி. எல்லாமே ரெடிமேடாக மாறுறதுனாலே பயன் உண்டான்னா கண்டிப்பாக பயன் இல்லை. எப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அந்த கிரமத்தில் தான் திருவிளக்கேற்ற வேண்டும். கோலம் டெய்லி போடுறது கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணல, ஸ்டிக்கரை ஒட்டிட்டேன், பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்கும் பாருங்க சுவாமி. அப்படி இல்லை, அதற்குள்ள ஒரு தத்துவம் இருக்குது. அழகாக அந்த மாவை அரைச்சி அந்த மாவோடு போடுறச்சே ஜீவராசிகளுக்கெல்லாம் அது உணவாகி உன்னுடைய வீட்டிற்கு முன்பு ரொம்ப அழகான ஒரு கோலத்தை உருவாக்கி கொடுப்பதாக இருக்க வேணும். உன் உடலுக்கும் உழைப்பாக இருக்கணும், குனியணும், நிமிரணும், எழணும் அப்படின்னு வச்சிருக்கு. எதுவுமே பண்ணாமல் இருந்தா ஐயோ இங்கே வலிக்கிறதே அங்கே வலிக்கிறதேன்னா எப்படி, என்ன பண்ணுறது? சாஸ்திரம் நமக்கு நன்மையை கருதி தான் சொல்லிடு. எல்லா விஷயத்தையும் நம்ம நன்மையை கருதி. இப்போ இங்கே கேட்கிறார் அழகான கேள்வி, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய வெளிச்சமாக இருக்கு சுவாமி, இங்கே வெளிச்சமாக இருக்கு. இந்த விளக்கு என்ன, இங்கே ஏன் விளக்கு ஏற்கணும்? விளக்கினாலே ஏற்றப்படுகிற பயன் என்ன இந்த இடத்துல அப்படின்னா, மங்களார்த்தமாக தீபம் எரிய வேணும். இந்த விளக்கெல்லாம் மங்களம் கொடுக்காது. தொடர்ந்து கண்ணை பார்த்துட்டே இருங்க சுவாமி. ஏற்கனவே -2.4, அடுத்தது -4, -5, கண்ணாடி மட்டும் பெருசாக போயிட்டே இருக்கும், சைஸ் பெருசாகிட்டே இருக்கும். இதை பார்த்துட்டே இருங்கோ, ஒன்றுமே ஏற்படாது அழகா. இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமக்கு மங்களங்களை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. அதனால தான் விளக்கேற்றுதல், காத்தால எழுந்து விளக்கேற்றுறோம், சாயந்தர பொழுதுல விளக்கேற்றுறோம். சாக்ஷாத் மகாலட்சுமி பெரிய பிராட்டியாருடைய கிருபையை பெறுவதற்கு நமக்கு உபயோககரமாக இருக்கக்கூடிய திருவிளக்கு. அங்கே சொல்றா சுற்றும் விளக்கெரிய. ஏற்கனவே ரத்ன மாளிகை ஜொலிக்கிறது, நல்லா தெரியறது வெளிச்சம். ஆனால் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, ஏன்னர் மங்களார்த்தமாக விளக்கெரிகிறது. இன்னொன்று சொல்றா, கிருஷ்ணன் இவள் மாளிகைக்கு அடிக்கடி நுழைவானான். ஏன்னா அவன் தானே கட்டி கொடுத்துருக்கான் இந்த மாளிகையை. அப்போ இந்த மாளிகைக்குள்ளே நுழைகிற பொழுது எப்படி இருக்குமானா, கிருஷ்ணன் அவள் கரத்தை பிடிச்சு நடந்துப்பானான், 2 பேர் கையும் பிடிச்சு நடப்பாளாம். நடக்கிறச்சே கிருஷ்ணன் முகம் பார்க்கணுமா, ஆகையால அங்கங்கே விளக்கு இருக்கணுமா, பிரகாசம். அதனால இங்கே விளக்கு எரிகிறதா. சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ. அடுத்து சொல்ற அழகா, தூபம் கமழ்ந்து நிற்கிறது. இந்த தூபம் எப்படி இருக்கணும்? புகை குறைச்சலாகவும் மனம் அதிகமாகவும் இருக்கணும். பெருமாளுக்கு சோடச உபசாரம்னு பேர், 16 உபசாரங்களை சமர்ப்பிக்க வேணும். எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறச்ச பல விஷயங்கள் அர்க்கியபாத்தியாசமனியங்கள்லேருந்து ஆரம்பிச்சு தூபத்திலேருந்து கந்தம்லேருந்து புஷ்பம்லேருந்து நிறைய பண்ணுறோம். இப்போ தூபம் என்கிறது என்ன? நல்ல புகை. எம்பெருமானுக்கு முன்னாடி ஒரு புகை அழகாக காண்பிக்கணும். அந்த புகை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது மனம் அதிகமாக இருக்க வேணும், வாசனை அதிகமாக இருக்கணும், புகை கம்மியாக இருக்கணும். அதுதான் அந்த நன்றாக இருக்கக்கூடிய நறுமணத்தோடு கூடிய புகை. இது கிடைக்கிறது துர்லபம். பரமபதத்திலே அப்படிப்பட்ட புகை கிடைக்கிறது அரிதுங்கிற. எப்படி இருக்குன்னார், அந்தூபம் தரா நிற்கவே. பரமபதத்தில் போய் பெருமாள் அங்கே நித்தியசூரிகளோட கூடி இருக்கிறச்சே நித்தியசூரிகள் வந்து பெருமாளுக்கு தூபம் காண்பிக்கிறா. தூபத்தில் ஏற்படுகிற புகைக்குள்ள பெருமாள் மறைஞ்சு போயிடுறார். எங்கன்னா டக்குன்னு இங்கே கிருஷ்ணாவதாரம் முடிக்கிறார். தூபம் கீழே இறங்குறதுக்குள்ள கிருஷ்ணாவதாரம் முடிச்சுட்டு மேலே வந்துட்டார் பரமபதத்திற்கு அழகா. தூபம் கமழ. இந்த தூபம் கமழன்னு சொல்கிறச்சே பல பேருக்கு சுவாமி பெருமாளை பூஜிக்கிறதுனா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் போல் இருக்கே. எல்லாமே தூபம் வாங்கணும், தீபம் வாங்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும், இத்தனை இருக்கணுமா. ஆழ்வார் பார்த்தார், அங்கே பெருமாள் எழுந்தருளி இருக்கார். ஆழ்வார் பக்கத்தில் போகிறச்சு அந்த பெருமாள் எப்படி இருக்காருன்னு அங்கே பார்க்குறார் அழகா. எப்படி இருக்காருன்னா ஆழ்வார் அவர் பாட்டுக்கு அந்த பெருமாள் அமைதியாக இருக்கார். அவருக்கு மேலே புஷ்பம் இல்லை, தூபம் இல்லை, பெரிய அவருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய ஆபரணங்கள் இல்லை. என்ன ஆழ்வீர் ஒன்றும் சமர்ப்பிக்கலையா? எல்லாம் பண்ணிட்டேனே, கண்ணுக்கு தெரியலையான்னார் ஆழ்வார். என்ன பண்ணிட்டீர்? நாங்கள்லாம் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்குறோம் போல் இருக்கு, பார்த்தாலும் தெரிய மாட்டேங்கிறது. ஆழ்வார் சொல்றார் அழகா, பூசும் சாந்து என் நெஞ்சமே உனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே. பெருமாளுக்கு அணிகலன் சமர்ப்பிச்சாச்சா? அணிகலம் சமர்ப்பிச்சிட்டேன் சுவாமி, இதோ கை கூப்பினேன், பாரு திவ்யாபரணங்கள்லாம் வந்தாச்சு. என் கைகூப்பு செய்கை வாசம். எம்பெருமான இடத்துல போய் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கே, அதுவே தூபதீப கந்தங்களா எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். இருக்கிறவர்கள் இருக்கிறத கொண்டு பண்ணு, இல்லாதவர்கள் இருக்கவன் மாதிரி தேடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ எதை கொடுத்தாலும் எம்பெருமான் ஸ்வீகரிக்கக்கூடியவன்.
எனக்கு நாள்தோறும் ஒரு ஆட்டை கொடு, வீட்டை கொடு கேட்குறவன் இல்லை பகவான். எப்படிப்பட்டவன்? நீ எதை கொடுத்தாலும் எனக்கு திருப்திப்பா. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. நீ எதை வேணா கொண்டு வந்து சேரு என் திருவடி. நம்மாழ்வார் அழகான ஒரு பாசுரம் சாதிக்கிறார். பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலுருவீர் பிரிவகையின்றி நன்னீர் தூய் புரிவதுவும் புகை பூவே. இதை எதை காண்பிக்கிறார்னா, பகவான் திருவாராதனத்திற்கு எளியவன். பூஜை பண்ணுறதுக்கு பெருமாள் தான் மிக மிக எளியவர். ரொம்ப அதிகம் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்காதவர் பெருமாள். இந்த 10 பாசனம் சொல்கிறது திருவாய்மொழியில். ரொம்ப எளிமையானவர்ப்பா, இது வேணும் அது வேணும்னு கேட்காதவர். அதற்கு வியாக்கியானம் பண்ணுறார் பராசர பட்டர் அழகா. புரிவதுவும் புகை பூவே. புரிவதுவும் புகை பூவே என்றால் பெருமாளுக்கு எந்த புகையும் காண்பிக்கலாம், எந்த புஷ்பத்தையும் கொடுக்கலாம். அதான் ஆழ்வார் என்ன சொல்லலைன்னா, இந்த புகை வேணும் இந்த புஷ்பம் வேணும்னு மென்ஷன் பண்ணலை. நீ எந்த புகை கொடுத்தாலும் பெருமாளுக்கு ஓகே தான். நீ எந்த புஷ்பம் அவர் திருவடியில் வச்சாலும் அவருக்கு பிடிச்சது தான். இப்போ அதற்கு பட்டர் மேற்கொண்டு ஒரு வியாக்கியானம் சொன்னார். செருகையிட்டு புகைக்க அமையும் கண்டகாலீடவும் அமையும். செருகையிட்டு புகைக்க அமையும். சருகுன்னு சொன்னால் வீட்டில் மர வேலை முடிஞ்சு மிச்சம் மரத்தூள் இருக்கு பாருங்க, அதுக்கு தான் சருகுன்னு பேர். பெருமாளுக்கு நாம தூபம் காமிக்கிற சமயத்துல தூபம் இல்லை, எதை காண்பிக்கிறதுனா மரத்தூளை கொளுத்தி தூபம் சமர்ப்பயாமி. ரொம்ப அழகா இருக்கே, இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு பெருமாள் ஏத்துக்கிறார். கண்டகாலி இடவும் அமையும். கண்டகாலி புஷ்பத்தை கூட எம்பெருமான் திருவடிகளில் சேர்க்கலாம். இப்போ நஞ்சியர் கேட்கிறார், கண்டகாலி புஷ்பம் விடக்கூடாதே சுவாமி, சாஸ்திரம் சொல்லியிருக்கே. ந கண்டகாரிகா புஷ்பம் தேவாய வினிவேதையத் என்றால் உடனே அதற்கு பட்டர் சொல்றார், பக்தன் கையில முள் குத்துங்கிறதுக்காக வேண்டாம்னு சொல்லிட்டு நீ கிளவுஸ் மாட்டின்னு எடுப்பேன்னா நீ எடுத்துக்கோயேன். பெருமாள் திருவடியில் சேர்த்துப்பேன்னா அவரை ஏத்துக்கிறேங்கிறாரு. நீ எதை உள்ளன்போடு கொடுக்கிறாயோ அதை ஏற்பவன் எம்பெருமான். அதில் இதுதான் வேணும் அதுதான் வேணும் இப்படித்தான் வேணும் இல்லவே இல்லை. எம்பெருமான் இடத்துல ரொம்ப எளிமையானவன். பக்தர்களின் பக்திக்கு மயங்குபவன் பகவான். பக்தி ஒன்று இருந்துட்டா போகிறோம், வந்துட்ட வேற எதுவுமே வேண்டாம். எம்பெருமான் இடத்துல ஸ்ரீரங்கத்தில் ஒரு அரையர் சுவாமி, ஒரு வயசு முதிர்ந்தவர், 90 திருநக்ஷத்திரம் 89-90 திருநக்ஷத்திரம் ஆயிடுத்து அந்த சுவாமிக்கு. அவர் பெருமாளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணவர். கைங்கரியம்னா கையில் அந்த தாளத்தை வச்சுக்கணும், பெருமாள் முன்னாடி நிற்கணும், பாசுரம் சேவிக்கணும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் சேவிக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. நாமெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் நின்று பார்த்தாலே சேர் கிடைக்குமா, அடுத்தது போய் உட்காரலாமான்னு யோசிப்போம். கண்டினியூஸாக ஒரு 4 hours கையில் வச்சுன்னு அந்த தாளத்தோட பெருமாளுக்கு இசையை கூட்டி சேவிக்கணும் அரையர் சுவாமிகள். அப்படி பெருமாளுக்கு பல வருஷ காலம் 7 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் கைங்கரியம் பண்ணியிருக்கேன். இப்போ எம்பெருமான் எப்படி உகப்பார் பாருங்க. எத்தனை தடவை 4000 அவர் திருவாயை மலர்ந்தருளி இருப்பார். அவர் வயசானவர், அவர் ஆற்றுல யாரும் இல்லை. ஏதோ கோயிலேருந்து வரக்கூடிய பிரசாதம் எடுத்துப்பார். இந்த பிரசாதத்தையே தன் பெருமாளுக்கு அம்சம் பண்ணுவார். அவருக்கு கொஞ்சம் கண்டம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் வச்சுருப்பார். அதுக்குன்னு ஒரு சின்ன டப்பா வச்சுருப்பேன். அவர் அந்த பெருமாள் எங்கே வச்சுருப்பார்னா, கண்ணு ரொம்ப தெரியாதுங்கிறதுக்காக சாலக்கிராம மூர்த்திகளை வச்சுருக்கார். சாலக்கிராம மூர்த்திகள் என்பவர்கள் பரம பவித்திரமானவர்கள். அதை பூஜிக்கிறதுன்னு ஒரு முறை உண்டு, அதை வச்சுக்கிறதுக்குன்னு தகுதி உண்டு. சமாஷ்டனம் ஆகியிருக்கணும், அவர்களுக்கு எந்த முறையில் பூஜிக்கணும்னு தெரியணும், ஆண்கள் தான் பூஜிக்கணும். நிறைய நியதிகள் இருக்குது. ஏன்னா சாட்சாத் ஸ்வயமாக பெருமாள் அங்கே இருக்கார். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் எப்படியோ அந்த மாதிரி சாலக்கிராம மூர்த்தி. இப்போ அந்த சாலக்கிராம மூர்த்தியில் இவர் எழுதுறலை பண்ணியிருக்கார் 2. அந்த மூர்த்தியை வச்சுண்டு எப்பவும் பெருமாள்கிட்டேருந்து தளிகை வந்ததுன்னா இவர் பாட்டுக்கு அங்கே வச்சுட்டு ஒரு தடவை அந்த சாலக்கிராம மூர்த்தி கையை காமிச்சிட்டு இவர் எடுத்துப்பார் பிரசாதங்கள். பெரியவர்கள் அப்படி தானே எடுத்துக்கூடியது. இப்போ இவர் என்ன பண்ணுவார், அடிக்கடி வெத்தலை பாக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே போடுறச்சு இந்த பாக்குக்கு பதிலாக சாலக்கிராம மூர்த்தியை டக்குன்னு உள்ளே போடுவார். வாய்க்குள்ளே மாட்டுன்று வர, ஐயோ இவரை உள்ள வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லி அப்புறம் எடுத்து அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் சகஸ்ர தீர்டா புருடா சகஸ்ராட்சா அப்படின்னு திருமஞ்சனம் பண்ணி அபச்சாரம் பெருமாளே தப்பு நம்ம எழுதுறோம் பண்ணிக்கிறேன். இது 1 நாள் 2 நாள் இல்லை, அப்பப்போ அடிக்கடி இது நடக்கும். திடீர்னு அவருக்கு நடக்கும். ஏன்னா அந்த காலத்தில் கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம், அதுதான் போட்டுக்கிறது வழக்கு. இந்த சாலக்கிராமம் கிட்டத்தட்ட அந்த சைஸில் தான் அவர் இருப்பார் பெருமாள். இந்த பக்கத்தில் ஒரு சுவாமி பார்த்தார், ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் நித்தியம் 12 திருமண் காப்போட ரொம்ப ஈடுபாட்டோட பெருமாளுக்கு நித்தியம் அம்சம் பண்ணுறவர். திருவாராதனா அப்படி கிரமமாக பண்ணுறவர் அந்த சுவாமி, ஒரு நாள் விடாமல் ஆச்சாரமாக பண்ணுறவர். அந்த சுவாமி இவர் பண்ணுறதை பார்த்தார், என்ன சுவாமி இது இப்படி பண்ணலாமா, எத்தனை அபச்சாரப்படுறீங்க. இந்த பெருமாள் அடிக்கடி வாயில் போயிட்டு வராருன்னா எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா. உடனே நான் என்னப்பா பண்ணுறது, வயசாகிடுது, யாரும் இல்லை, எனக்குள்ளே இருக்கிறவர் ஒருத்தர் தான்.
உடனே அவர் சொன்னார், பார்த்துக்கிறவா யார் அவர்? உடனே அவர் சொன்னார், கூடும் நான் பார்த்துக்கிறேன், இந்த பெருமாளை ராஜோபச்சாரத்தோடு நான் பண்ணுறேன்பா. எப்படி பண்ணுறேன்? 16 உபச்சாரங்கள் 32 பண்ணுறேன், என்ன வேணுமோ அப்படி பண்ணுறேன் அப்படின்னு அவர் வாங்கிட்டு எழுந்துருளை பண்ணிட்டு போனார். அந்த பெருமாளை அழகாக ஒரு தங்க தாம்பாலத்தில் எடுத்துட்டு அந்த பெருமாளை எழுந்துருளை பண்ணி கொண்டு போய் தன்னுடைய பூஜை அறையில் வச்சு அந்த பெருமாளுக்கு விதவிதமான அலங்காரங்கள், சந்தனம் என்ன, புஷ்பம் என்ன, மாலைகள் என்ன, அற்புதமாக பார்த்து அந்த பெருமாளுக்கு அவ்வளவு ஆச்சாரமாக பண்ண. ஒரே ஒரு நாள் தான் பண்ணி முடிச்சார். அடுத்த நாள் சாயந்தரம் ஓடி வரார், சுவாமி இந்தார் இந்த பெருமாளை நீரே வச்சுக்கோ. என்னாச்சு? ஒரு நாள் தானா? என்ன வைராக்கியன்னு வந்தால் ஒரு நாள் தானே, அதுக்கு மேலே இல்லையா? பார்த்துக்க மாட்டியானார். நீர் வேற. இந்த பெருமாள் ராத்திரி என் சொப்னத்தில் வந்துட்டார். என்ன கேட்குறாருன்னா, உங்கள் வீட்டில் ஆச்சாரமாக இருக்கணும் நான் ஆசைப்பட்டேன். எனக்கு அவர் பாடின 4000 திவ்ய பிரபந்தம் திருவாய் மலர்ந்தருள் இருக்கக்கூடிய திருவாக்கு தெரியுமா? எத்தனை வருஷம் என் கைங்கரியமே ஊறி இருக்கார் தெரியுமா? அதுக்குள்ளே போயிட்டு வருதாண்டா எனக்கு விருப்பம்னார் பகவான். அதுதாண்டா எனக்கு ஆச்சாரம், அதுதாண்டா சுகம் எனக்கு. நீ பண்ணுறது பெருசாக இங்கே போ சின்ன மேலே பண்ணுறது, சந்தனம் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு வேண்டியது இல்லைன்னாரா எம்பெருமான். ஆராதனைக்கு எளியன் எம்பெருமான். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய பக்தி தான் வேணும். எம்பெருமான் இடத்துல எவ்வளவு பக்தியோட எவ்வளவு ஸ்ரத்தையோட நாம் பண்ணுவோம், அதை தான் இங்கே வேணுங்கிறார். தூபம் கமழ துயிலன மேல் கண் வளரும். அந்த துயிலனை மேலே படுக்க மேலே இவள் தூங்கி கொண்டு இருக்கிறானா. கண் வளரும் அழகான தமிழ் பதம் இது. கண் வளருதல் என்றால் உறங்குதல்னு பேர். கண் விழித்தல் அப்படிங்கிறது கண் மலருதல்னு சொல்லுவோம். திருக்கண் மலர்ந்து நோக்க வேணும் எம்பெருமானே. இப்போ அதை போல இங்கே வார்த்தை சொல்கிறார், கண் வளரும் தூபம் கமழ துயிலன மேல் கண் வளரும். இவள் உள்ள அழகா அந்த துயிலனை மீது படுக்க மீது நல்லா தூங்குற அழகா. வெளிலேருந்து பார்க்குறான் இந்த பெண் பிள்ளைகள்லாம், எங்களுக்கெல்லாம் கிருஷ்ணனை விட்டு பிரிந்து இருக்கிறச்சே. அம்பள்ளி எப்படி இருக்குனார்? வெம்பள்ளி ஆளோ, ரொம்ப குளிர்ந்ததாக இருக்குது, அழகாக இருக்குது அந்த படுக்கை. ஆனால் எங்களுக்கு சூடாக இருக்குது. கிருஷ்ணனை பிரிஞ்சிருக்கிற வேக தாபத்தை இன்னும் அதிகப்படுத்துறது. எங்களுக்கு படுக்கை பொருந்தாததாக இருக்கிறது. ஆனால் உனக்கு மட்டும் எப்படிமா அந்த படுக்கை பொருந்தி இருக்கிறது? எவ்வளோ அழகாக நீ தூங்கும்படியாக இருக்கிறாய் இந்த இடத்துல, என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. துயிலனை மேல் கண் வளரும். என்ன பாக்கியம் செய்தவள் நீ அப்படின்னா, அவளுக்கு கிருஷ்ணனிடத்துல இருக்கக்கூடிய அந்த மகா விஸ்வாசம். எம்பெருமான் வேணும்னா என்னை எடுத்துக்கொண்டு போவனா இருக்கான், எனக்கு என்னுடைய பொறுப்பு என்று எதுவும் இல்லை, எல்லாம் அவனுடைய பொறுப்பு. இப்போ நிச்சஞ்சலமாக மனசு இருக்கு. எம்பெருமான் வந்தே தீருவன், ரட்சித்தே தீருவன் என்கிற உறுதிப்பாடு இருக்கிற பொழுது, கொஞ்சம் கூட மனசானது கலங்காத பொழுது அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சுகமாக தூங்குறான். துயிலனை மேல் கண் வளரும். என்ன பெரிய உனக்கு பாக்கியம் அது சொல்கிறா வெளியிலேருந்து அழகா. இப்படி பார்த்து சொல்கிறாளே, கொண்டாடுகிறாளே, இது எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறதையும் வர்ணிக்கிறார் பின்னாடி. அதை பார்ப்போம். மாமான் மகளே, அடுத்த வார்த்தை சொல்கிறா, மாமான் மகளே என்று உறவு முறையிட்டு சொல்லுகிறார். அப்படின்னா அவன் மாமான் மகளாக இவளுக்கு இருக்கிற சம்பந்தம். இது பேர் என்னன்னா உடலை வைத்து வரக்கூடிய சம்பந்தம், உறவு முறை. அழகாக சொல்லுவா பிளட் ரிலேஷன். நிறைய ஆங்கிலத்தில் சொல்கிறச்சே என்ன இருக்கா, உங்களுக்கு உறவு முறை என்ன? இந்த உறவு முறை இருக்கிறவங்க தான் கையெழுத்து போடணும், அவங்க தான் அந்த சொத்தை எடுத்துக்க முடியும், அவங்க தான் போய் ஒரு விஷயத்தை பண்ண முடியும், அவங்களுக்கு வேண்டியது. இப்போ உலகம் இப்படி தான் வகுத்து வச்சிருக்கு. அப்போ அது உடலோடு கூடியதாக இருக்கிற உறவு முறை. அடியார்கள் பார்க்கறச்சே இவங்க தான் எனக்கு எல்லாம், அவங்களும் நானும் ஆத்ம பந்து. என்ன பந்து? ஆத்மாவும் பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்ட ஆத்மாக்களாக மாறின பொழுது நாங்கள் 2 பேரும் உறவு தான் அப்படின்னு அடியார்கள் தரத்திலே ஆத்ம பந்துத்துவம் கொண்டாடப்படும். உலகத்தவர்கள் தரத்திலே உடலாலே வரக்கூடிய உறவுகள் கொண்டாடப்படும். இந்த உடலோட சில பேர் உறவு சொல்லுவா பாருங்க முறை, இந்த மாமாவோட அத்தானோட அம்பியோட ஏதோ ஒரு போகும் ரிலேஷன் அழகா. ஆனால் இந்த காலத்தில் வரவங்களுக்கு அது எவ்வளோ தெரியுங்கிறதும் தெரியல. இப்போ பிராகிருத்தமாக இருக்கக்கூடிய சம்பந்தங்களை வைஷ்ணவத்தில் பெரிய மகான்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரியதாக போற்றுவதில்லை. உடல் ரீதியாக வரக்கூடிய பெரிய தொடர்புகளை பார்த்து இது அழகாக சொல்கிற, கொண்ட பெண்டீர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பற்றதல்லால் காதல் மற்ற யாதுமில்லை அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். நீ உலகத்தில் உடல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல பேர் உன்னோட இருக்கிறா போல இருக்கும், ஆனால் கஷ்டம் வரச்சே தான் உனக்கு தெரியும். கண்டதோடு பற்றதல்லால், கண்டதோடு பார்க்கறச்சே உன்னிடத்துல பற்று இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் உள்ளத்தில் உண்மையா இல்லை. அது அழகாக வர்ணிக்கிறார் ஆழ்வார். சொல்றச்சே, உனக்கு துன்பம் என்று வருகிற பொழுது ஐயோ என்று உன்னை பார்த்து இறங்குவாரும் இல்லை. உன்னை பார்த்து ஐயோ கஷ்டம் வந்துடுதே, நீ எப்படிமா இருக்க, கஷ்டத்தில் போய் பகிர்ந்துட்டோன்னா அதெல்லாம் துக்கம் கேட்கறதுன்னு வச்சுருப்போம். ஏன்னா
துக்கம் கேட்டதாலே கஷ்டமானது குறையும், துக்கம் குறையும். இப்போ இந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளக்கூடிய இருள்கொள் அந்த துன்பம் இருக்கக்கூடிய நிலைகளில் பார்க்கறச்சே உன்னை பார்த்து விசாரிப்பதற்கு கூட ஆள் இல்லை. அதுதான் அந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தாலே ஏற்படுகிறது. ஆனால் பகவானுடைய சம்பந்தமுடைய அடியார்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன பண்ணும்னா நம் நன்மையை கருதியே இருக்கும். நாம் பெருமாள் விஷயத்தில் வராமல் போயிட்டோம், காலக்ஷேபம் கேட்காம போயிட்டோம், கோயிலுக்கு போகாமல் போயிட்டோம், கைங்கரியத்தில் ஈடுபடாமல் போயிட்டோம்னா இந்த அடியார் கோஷ்டியில் நம் ஒருவராக இருந்தால் நம்ம அந்த அடியார்களை திருப்பி கொண்டு வந்துடுவோம். என்னாச்சு காணுமே, இன்னைக்கு உபன்யாசத்துக்கு என்னாச்சு, ஏன் வரல, எங்க போயாச்சு, ஏன் எங்க கைங்கிறது காணும். இப்ப எப்படிப்பட்டதா இருக்கும்னா அந்த அடியார்களோடு இருக்கிற ஒரு உறவு முறை இருக்கிறது. அந்த உறவு முறை எப்படி இருக்கிறது? ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்குமான உறவு. நானும் எனக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை உணர்ந்தேன், அந்த அடியாரும் அந்த பரமாத்மாவை உணர்ந்தார். அப்ப அந்த பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்ட இரண்டு ஆத்மாக்கள் ஒன்றிணைந்தன. இது உடலால் வரக்கூடிய உறவை காட்டிலும் ஆத்மாவாலே வரக்கூடிய உறவு சிறந்தது. ஆச்சாரியர்கள் இதை பெரிதும் கொண்டாடுகிறார்கள். ஆத்ம சம்பந்தம் எப்படின்னு பேர். உடலால் ஏற்படக்கூடிய சம்பந்தத்தை காட்டிலும் ஆத்ம சம்பந்தம் தலை சிறந்தது. ஆனா ஆண்டாள் சொல்றா இந்த பாசுரத்திலே மாமான் மகளே அப்படின்னு வார்த்தை சொல்றான். இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா உடல் சம்பந்தத்தை கொண்டாடும்படியா இருக்கு. மாமான் மகள்னு என்று உடலாலே வரக்கூடிய உறவு முறை. இது ஏன் கொண்டாடுகிறான்னா உடலாலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உறவுகள் பகவத் பக்தியிலே சிறந்தவர்களா ஆயிட்டா அப்ப அந்த சம்பந்தம் கொண்டாடத்தக்கது. எப்ப அவர்கள் உறவு முறையில பகவத் பக்தியிலே திளைக்காதவர்களா இருக்கிறார்களோ அப்பொழுது அந்த சம்பந்தம் போற்றத்தக்கதல்ல. ஆனா எப்ப அவர்கள் பக்தி நிஷ்டர்களாக மாறி இருக்கிறார்களோ அப்பொழுது இந்த சம்பந்தம் கொண்டாடத்தக்கது. ஆகையால தான் இங்க சொல்றாராம் மாமான் மகளே. ஆழ்வார் அழகா ஒரு பாசனம் சொன்னார். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி. ஊர்லன்னா என்ன அர்த்தம்? பெருமாள் வர்த்திக்கிற திவ்ய தேசங்கள்ல ஒரு காணி நிலம் இல்லை. ஏன் ஆழ்வாருக்கு அங்கங்க பிளாட் வாங்கி போடணும்னு ஆசையா? நிறைய இடங்கள்ல ஏதான கட்டணம்னா ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்லையா இல்லை அபார்ட்மெண்ட்டா? ஆழ்வாருக்கு என்ன ஆசைனார்? இல்லை திவ்ய தேசத்துல ஒரு காணி நிலம் இருந்ததுன்னு சொன்னா பெருமாளை சேவிக்க போறேனோ இல்லையோ என் நிலம் எப்படி இருக்குன்னு பார்க்க போவேன். வேற யாரும் வேலி போட்டுடலையே, ஜாக்கிரதையா இருக்கா இல்லையா அந்த நிலம் அப்படின்னு பார்க்கறதுக்கு போவேன். போற சாக்கில் பெருமாளையும் சேவிக்கலாமே. இந்த ஊர்ல ஒரு சம்பந்தம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியமா இருக்கு. அடுத்தது சொல்றார் உறவு மற்றொருவர் இல்லை. திவ்யதேசங்கள்ல ஸ்ரீரங்கத்துல என்னுடைய உறவுக்காரர், அவர் ரொம்ப தூரத்து உறவு. தூரம்னா கடுமையான தூரம். இங்கே தாத்தாவோட சித்தியோட பாட்டியோட எல்லாம் ஓட ஓட எங்கேயோ வருவார் அவங்க உறவு. ஆனால் அந்த உறவு ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார்னு சொன்னான்னா அவர் வீட்டுக்கு போகிற சாக்கில் நான் பகவானை சேவிக்க போவேனே. ஆழ்வார் சொல்றார் உறவு மற்றொருவர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உறவு கூட எனக்கு இல்லையே பெருமானே. அந்த உறவு இருந்தால் அதன் வாயிலாகவாவது உன்னை பற்றலாமே. கூரத்தாழ்வான் அடிக்கடி சொல்லுவார், ராமானுஜருக்கும் கூரத்தாழ்வானுக்கும் நெருங்கிய தொடர்பு. கூரத்தாழ்வானை தான் ரொம்ப கொண்டாடுவார் சுவாமி ராமானுஜர். அவ்வளவு ஒரு தனித்துவம் வாய்ந்தவர் கூரத்தாழ்வான்கிறவர். கடைசியாக அழறார். ஒரு சன்னியாசி கூரத்தாழ்வான் பரமபதித்தை கண்டு அழறார். அவர் வயசான சன்னியாசி, 100 வயசு ராமானுஜருக்கு. கூரத்தாழ்வான் பரமபதிச்சார்ன உடனே ஓன்னு அழறார் அவர். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண் மாள் தான் கொண்டு போனான். யார் சொல்றார்? ராமானுஜர் அழறார். இது இப்படியே சொல்லி அழல அவர். ஒரு மகள் தன்னை உடையேன் அப்படின்னு சொன்ன பிறகு அரை மணி நேரம் விக்கி விக்கி அழறார். யாரை நினைச்சு? ஒரு மகள்னா யாரை நினைச்சு? கூரத்தாழ்வானை நினைத்து. கூரத்தாழ்வான்கிற ஒரு சிஷ்யை தானே, ஒரு சிஷ்யன் தானே எனக்கு இருக்கா. அவர் எழுந்துட்டேனே. ராமானுஜருக்கு 12,000 பேர் இருக்கா ஸ்ரீ வைஷ்ணவர்கள், 700 ஜீயர்கள் இருக்கா. ஆனால் இந்த ஒரு கூரத்தாழ்வானை நினைச்சு ராமானுஜர் கதறார். ஐயோ ஒரு மகள் தன்னை உடையேன், எழுந்துட்டேனே. நீ கிடைக்குமா? இப்படிப்பட்ட ஒரு व्यक्ति கிடைக்குமா? யார்? முற்றும் துணர்ந்த முனிவர் அழறார். காஷாயத்தை தரித்தவர் அழறார் கூரத்தாழ்வான் பரம்பதிக்கிற பொழுது. ஆனால் அந்த கூரத்தாழ்வான் வாழுகிற காலத்தை நினைப்பறான்.
ராமானுஷர் ஆச்சாரியன் சிஷ்யன் இருக்கு. ஆனால் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு அழகு சம்பந்தம் ராமானுஜரோட, ஒரு உழக்கு அளவுக்காவது ராமானுஜருக்கும் எனக்கும் ஒரு உடல் சம்பந்தம், உறவு சம்பந்தம் இல்லையே. வருத்தப்படுவாராம். முதலியாண்டானுக்கு இருக்கு, இந்த எம்பாருக்கு இருக்கு அந்த உடல் சம்பந்தம். அழகா எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. நமக்கு அப்படி இல்லையே. அந்த பாக்கியம் மற்றவர்களாக இழந்திருக்கிறோமே. இந்த பிரகிருத்தமாக, அதாவது உலகத்திலே பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரகிருத சம்பந்தம் அப்படின்னா உடவுலாலே ஏற்படக்கூடிய உறவு முறை, பிளட் ரிலேஷன் சொல்லணுமே, அந்த ரிலேஷன் அவர்கள் திறத்திலே நமக்கு ஏற்படுமாயின் அது கொண்டாடத்தக்கது, அது மதிக்கத்தக்கது. மாமான் மகளே அப்படின்னு கொண்டாடுறார். அடுத்து சொல்றார், மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாணிக்கங்களாலே செய்திருக்கக்கூடிய கதவை நீயே வந்து திறக்க வேணும். அவள் சொல்றா, நீங்களே வந்து திறங்களே. இல்லை, அது எப்படி திறக்கிறதுன்னு தெரியல, எல்லாம் மாணிக்கங்களா இருக்கு, எங்க கை வைக்கணும் எப்படி திறக்கணும்னு தெரியல, நீதான் வந்து திறந்து கொடுக்கும்படியாக இருக்க வேணும். அவ சொல்றச்சே அவள் தாய் உள்ளேந்து சொல்றாமா, இவ்வளவு நாடி உன்னை கூப்பிடறாளே, எழுந்து போகக்கூடாதா அப்படின்னு அவள் தாயார் கேட்டா, உடனே இவர்கள் எல்லாம் அவள் தாயாரை பிடிச்சுட்டா, மாமீரவளை எழுப்பீரோ, அம்மா அவளை எழுப்புங்கோள். நீங்க எழுப்ப மாட்டேடா அவளை, நாங்கள் அத்தனை பேரும் காத்திருக்கோமே, அவளை எழுப்பினால் ஆகாதோ. அவளையும் ஒரு உறவு முறை கொண்டு சொல்லுகிறாள். அவளையும் ஒரு உறவு முறையோடு சொல்லுகிற பொழுது அந்த பாக்கியம் கிடைக்கிறது இவாளுக்கெல்லாம். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் அப்படின்னு கொண்டாடுறான். ரொம்ப ஆச்சரியம். ஆண்டாள், இந்த உறவு முறையின் பெருமையை பற்றி சொல்கிறேன். ஆண்டாள் தான் ஆசைப்பட்டா. என்ன ஆசைப்பட்டா? திருமாலிருஞ்சோலை அழகருக்கு 100 தடா வெண்ணெய் அக்கார விடுசில் சமர்ப்பிக்க வேணும். 100 தடாகங்களில் திருமாலிருஞ்சோலை அழகர் எம்பெருமானுக்கு அழகாக அக்கார விடுசில் வெண்ணெய் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஆண்டாளுக்கு திருவுள்ளத்தில் பெரிய பாரிப்பு. நாச்சியார் திருமொழியில் அதை பாடுறா. ராமானுஜருடைய காலம், ஆண்டாள் காலம் எப்பயோ, பெரியாழ்வார் காலம் ஆண்டாள் காலம். அதன் பிறகு கலியுகத்தில் இப்போ 2017 ராமானுஜருடைய 1000வது ஆண்டு முடிஞ்சது. அப்போ 1017 அவருடைய திருவவதாரம். 1017ஆம் ஆண்டு ஆங்கில ஆண்டு அவர் இங்கே திருவவதாரம் பண்ணார் ராமானுஜர். அப்போ அந்த அவதாரம் பண்ணி அவர் வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அவர் விசாரிக்கிறார், ஆண்டாள் ஆசைப்பட்டபடி எப்பயாவது திருமாலிருஞ்சோலை அழகர் எம்பெருமானுக்கு போய் 100 தடா அக்கார விடுதல் சமர்ப்பிச்சாரா? பார்த்தா இல்லை. ஆண்டாள் தான் பிறந்த திவதேசத்தை விட்டு போகவே இல்லை. அவள் சார்பிலையும் யாரும் சமர்ப்பிக்கவும் இல்லை. ஒன்னே எம்பெருமானாருக்கு தோன்றுகிறது தான் ஞானிகள்னு பேர், ஆச்சாரியர்கள்னு பேர். ஆண்டாள் சார்பில் நாம் பண்ணிடுவோம். அவள் பிரார்த்தனை பண்ணியிருக்கா திருமாலிருஞ்சோலை அழகர் எம்பெருமான்ட்ட. அப்போ நம்முடைய கடமை இது, நாம் போய் ஆண்டாள் சார்பில் பண்ணிடுவோம். அழகா நாமன்னா யாராவது பண்ணினா அக்கார விடுதல் கிடச்சா சாப்பிட்டுக்கலாமே சுவாமி. அழகா எப்படிப்பட்ட ராமானுஜருடைய தீர்க்க தரிசனம் பாருங்க, ஒரு சங்கல்பம் பாருங்கோ. ஆண்டாளுக்காக நான் செய்ய விழைகிறேன் என்று நேராக போனார். திருமாலிருஞ்சோலையில் அற்புதமான ஏற்பாடு பண்ணார். புதுசாக இருக்கக்கூடிய 100 தடாகங்களை உண்டாக்கி அதில் அக்கார விடுதல் சமர்ப்பித்து ஆண்டாளின் சார்பிலே திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை உமக்கு சமர்ப்பித்தோம். சமர்ப்பித்து முடிச்சு ஆண்டாளை சேவிக்க போறார் சுவாமி ராமானுஜர். அவரை பார்த்து ஆண்டாள் சொல்ற வார்த்தை, கோயில் அன்னரே வாரும் அப்படின்னு அழகு. ராமானுஜருக்கு பல திருநாமங்கள் உண்டு. ராமானுஜர், எம்பெருமானார், உடையவர், ஸ்ரீபாஷ்யக்காரர், பவிஷ்யதாச்சாரியர், எத்தனையோ திருநாமங்கள். அதில் முக்கியமாக திருப்பாவை ஜீயர்னு வேற ஒரு திருநாமம் பின்னாடி வரும், 18ஆம் பாசுரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ அவருக்கு இன்னொரு திருநாமம் என்னன்னா கோயில் அண்ணன் ஒரு திருநாமம். கோயில் அண்ணன் யார் சொல்றா? ஆண்டாள் சொல்றா. கோயில் அன்னரே வாரும் அப்படின்னு அழைச்சார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது, என்ன போய் கூப்பிடுற ஆண்டாள்? யார் அவள்? ஆண்டாள் பூமி பிராட்டி. அவள் சாட்சாத் பூமாதா இங்க அவதாரம் பண்ணி ஆண்டாளாக திருவவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் நன்மையை பண்ணியிருக்கா. இப்போ ஆழ்வார் கோட்டியில சேர்ந்தவள், ஆச்சாரிய கோட்டியில இருக்கிறவள். அவள் காலம் எங்க, ராமானுஜர் காலம் எங்க? அவள் பார்த்து ராமானுஜரை கோயில் அன்னரே எங்க அண்ணாவே வாரும்னர். இது எதை காட்டுகிறதுன்னு பயந்துண்டார் ராமானுஜர். இது என்னது இது, நான் ஒரு அடிமை, உங்களுக்கு ஒரு தாசபூதன், ஆனா என்ன போய் கோயில் அன்னரேன்னு சொல்லுகிறீரேன்னா இந்த உறவும் அந்த பெரியோர்களுக்கு கொண்டாட தகுந்தது. யார் பண்ணுவா இந்த காரியத்தை? அண்ணன் தான் தங்கைக்காக பண்ணுவான். என் தங்கைக்கு சீர் பண்ணணும்னா அண்ணன் பண்ணுவான். அந்த காலத்தில் அண்ணனா பிறந்தது இருக்கு. ஒரு பின்னாடி 3 தங்கை பிறந்தான்னா முடிஞ்சு போச்சு அவருக்கு. அவர்களுக்கு பண்ணியே அவருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அடுத்தது இவளுக்கு வரணும், அடுத்தது சீர் வரும், அடுத்தது கொண்டு போய் கொடுக்கணும். நல்ல வேளை இந்த காலத்துக்கெல்லாம் அது தெரியவே தெரியாது, யார் அத்தை யார் மாமா. ஏன்னா ஒரே குழந்தை தான் இருக்கு.
அதுக்கு என்ன உறவுன்னு தெரியல, என்ன புரியணுங்கிறது தெரியல. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும், ஆனால் அந்த உறவு முறை அறியாத போகிறது. இந்த உறவு முறையாலே ஆண்டாள் ராமானுஜரை அழைத்தாள். அது எப்படின்னார், கொண்டாட தகுந்ததுங்கிறார் அழகா. மாமீர் அவளை எழுப்பீரோ, அந்த உறவு முறையோட சொல்றா. அவளை எழுப்பீரோ, உன் குமாரத்தை எழுப்பக்கூடாதா? உடனே அடுத்தது கேட்கிறா, உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. உன் மகள் என்ன வாய் பேச முடியாதவளா, ஊமையா? நாங்கள் இவ்வளவு சொல்றோம், பதில் சொல்லல அவள் திரும்பி. சரி, ஊமையா இருந்துட்டு போறா, வந்து எழுந்து திறக்கலாமே, நாங்கள் சொல்லுவதும் காதில் விழவில்லையா? அன்றி செவிடோ, அன்றி செவிடோன்னு கேட்கிறான். இந்த ஊமையாக செவிடாக பிறப்பது என்பது ஒரு குற்றமாக உலகத்தில் பார்க்கிறது. ஆனால் அழகா இன்னைக்கு பேர் சொல்றான். அது என்னன்னா திவ்யாங் அப்படின்னு பேர் சொல்றான். ஹேண்டிகேப்டுன்னு சொல்றது இல்லை, அவர்கள் திவ்ய அங்கங்களை உடையவர்கள். அப்படின்னா அவர்களுக்குன்னு சில விசேஷங்கள் இருக்கும். எம்பெருமானுடைய நிருகேதுக கிருபை அவர்கள் பக்கத்தில் பளிச்சுன்னு ஒன்று இருக்கும். நாம் 100 மடங்கு சமப்பட்டு பண்ணுறத அவர்கள் 1 மடங்குல சுலபமாக பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் எம்பெருமான் ஒன்று கொடுத்துருப்பான் அவர்கள். இது எப்படி தெரியறதுன்னா, ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்தவர். இதுவும் கூரத்தாழ்வானுடைய சரித்திரம். கூரத்தாழ்வான் இதுக்கும் அழுதுருக்க. எதுக்குங்கிறத பார்ப்போம். ஊமையோ அன்னி செவிடோ. ராமானுஜர் அவரை பற்றி சொல்றார் திருவரங்கத்தமுதனார். காரே கருணை ராமானுஷா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. ராமானுஜரின் கருணையா பெருமாளின் கருணையா பார்த்தா பெருமாள் கருணை தோத்து போயிடும், ராமானுஜர் கருணை விஞ்சி நிற்குமா. கருணையின் வடிவாக இருப்பவர் சுவாமி ராமானுஜர். இந்த ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோயிலில் ஸ்ரீரங்கநாதருக்கு வேண்டிய நிறைய கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வருபவர். அவர் பண்ணுற கைங்கரியத்தை சொல்லிட்டே இருக்கலாம். எப்படியெல்லாம் பார்த்துப்பார் தெரியுமா ரங்கநாதர். கூட இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள்லையும் அந்த பக்தியில் எப்படி ஈடுபடுத்துவார் தெரியுமா. அது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஒரு டூர் மாதிரி போய் நாம் பார்க்கணும். எங்கெல்லாம் ராமானுஜர் நின்னார், என்னெல்லாம் பண்ணார், இந்த இடத்துல என்ன சிறப்பு. ஒவ்வொரு இடத்திற்கும் ராமானுஜர் சம்பந்தம் பெற்ற மகிமை உண்டு ஸ்ரீரங்கத்தில். இன்னைக்கும் அது அப்படியே பொலிவோடு இருக்கக்கூடியதாக இருக்கும். நிகழ்வு இருக்கு, ஒவ்வொரு இடங்கள்லையும் ராமானுஜர் நிகழ்த்தி காட்டின நிகழ்வுகள் உண்டு. இதெல்லாம் வரலாற்று பதிப்பகங்கள், எல்லாம் வரலாற்றிலே பதிக்கப்பட்ட உண்மை. இப்போ ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒரு முறை வரச்சே அடிக்கடி ஒருத்தனை பார்ப்பேன். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான், ஊமையனா இருக்கான், செவிடனா இருக்கான். காதும் கேட்கல, ஊமை, ரெண்டுமே அவனுக்கு. ஆனால் என்ன பண்ணுறான்னார், எப்போ பாரு கோயிலையே சுத்துறான். எப்பவும் பெருமாளுடைய திருமண் காப்பு அழகாக அணிஞ்சிருக்கான். எப்பவுமே பெருமாளை பார்த்தா கைகூப்பி நிற்கிறான். கண்களால் அப்படி பெருமாளை சேவிச்சு மகிழ்ந்து நிற்கிறான். கோயிலில் என்ன பிரசாதம் கிடைக்கிறதோ அதே பெற்று நிற்கிறான். என்ன தன்னால் உடலால் செய்ய முடியுமோ அந்த உடலால் செய்து கொண்டு பொழுது போக்குறான். இப்படி தான் கோயிலை சுற்றி வலம் வருவனாக இருக்கான். டெய்லி பார்த்துட்டே இருக்கார் சுவாமி ராமானுஜர். இவன் என்ன ஆச்சரியம் பாருங்க, காது கேட்கல, வாய் பேசல, ஆனால் ரங்கநாதன் திருவடியே சுத்தின்னு இருக்கானே, இவனுக்கு ஒரு நல்கதியை நாம காமிக்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் திருவுள்ளத்தில் அன்னைக்கு தோணித்து அவன் கையை பிடிச்சிட்டார். வா என்னோடன்னு அழைச்சிட்டு போனார். பாரத சொன்னா புரியாது இல்லையா, கையை பிடிச்சு நேரம் அழைச்சிட்டு போனார். கிடு 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 கிடுன்னு. என்னடா அது, யாரோ திரிகிற ஊமைய ராமானுஜர் கையை பிடிச்சுன்னு அழைச்சிட்டு போறார். ஜெகதாச்சாரியர் என்ன பண்ண போறார், எல்லாரும் அப்படி ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார். நேரம் அவருடைய மடத்துக்குள்ள அழைச்சிட்டு போறார். ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கும் ராமானுஜர் எழுந்தருளி இருந்த மடம் இருக்கு, வடக்கு வாசல்ல இருக்கு. அதான் ஸ்ரீரங்க நாராயணசீயர் மடம்னு பேர். தாயார் சன்னதி கோபுரத்துக்கு வெளியில் வந்தெல்லாம் முதல்ல இருப்பது ராமானுஜர் எழுந்தருளி இருந்த மடம் தான். அந்த மடத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே கூட்டின்னு போய் அங்கே கதவை தாளிடுகிறார். கதவை சாத்திக்கிறார். சாத்தின சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. அந்த சமயத்தில் கூரத்தாழ்வான் அங்கே இருக்கார். இது என்னது, ஊமையை மட்டும் சுவாமி ரகசியமாக கூட்டின்னு போகிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு உயர்ந்த ஆசனத்தில் தாளிட்டு கொண்டு கதவை ராமானுஜர் உயர்ந்த ஆசனத்தில் பீடத்தில் போய் அமர்ந்துக்கிறார். அந்த ஊமையை கீழே உட்கார சொல்கிறார். இப்படி கையை கூப்ப சொல்கிறார், தலையை குனிய சொல்கிறார். தன்னுடைய 2 திருப்பாதங்களையும் எடுத்து அவன் தலைமையில வச்சு அழுத்துறார். இதுதான் உனக்கு கதிங்கிறார். அழகா இப்படி காமிக்கிறார், இதுதான் உனக்கு. இதை வெளியிலேருந்து அந்த சின்னதாக இருக்கிற துவாரத்தில் கூரத்தாழ்வான் பார்க்குறார். ஐயோ கெட்டேனேன்னு மயக்கம் போட்டாரான் கூரத்தாழ்வான். எழுப்பி கேட்டா என்னன்னார், ஐயோ நான் கூரத்தாழ்வானாக பிறந்து கெட்டேனே, கூரத்தாழ்வானாக பிறந்து கெட்டேனேன. கூரத்தாழ்வான் நான் மகாஜானி, மகாபாஷ்யம் கைவந்தவர், சகல சாஸ்திரங்கள்லேயும் வல்லவர். அவர் சொல்றார் நான் ஆழ்வானா பிறந்து கெட்டேனே. என்னவா, நானும் இவனை போல் ஒரு ஊமையாக ஸ்ரீரங்கத்தில் பிறக்கவில்லையே.
எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கு எனக்கு. என்னென்ன எங்கள் ராமானுஜர் அழைச்சிட்டு வந்து நேராக தன் திருவடியை பதிச்சிருப்பாரு. நம்மளாம் என்ன சொல்கிறோம், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடிங்கிறோம். நேராக அவனுக்கு கிடைச்சதே அது. தானே அழைத்து கொடுத்தாரே. உன் மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ. அனந்தலோன்னு வார்த்தை சொல்ற. அனந்தல்னு சொன்னா கிருஷ்ணனோட நெடும்போது அவனோட இருந்து அவனிடத்திலே மயங்கி இப்ப சோர்வுற்று உறங்கி கொண்டிருக்கிறாளோ, பகவத் அனுபவம் திளைத்து அதனாலே உறங்கி நிற்கிறாளோ, சோம்பலாலேன்னு சொல்றார். அனந்தலோ. அதுக்கப்புறம் சொல்றா ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாலோ. யாரேனும் காவலிட்டார்கள் உண்டோ, துயிலேருந்து அவள் எழுந்திருக்கூடாதுன்னு 2 பேரை செக்யூரிட்டி போட்டு அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாலா. அதற்கு மேலே மந்திரப்பட்டாலோ, யாராவது மந்திரவாதம் பண்ணிட்டாளா. ஏதான அம்மான் பொடின்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். அப்படி தூவினா போகிறோம், அவ்வளோதான். அவர்கள் எப்படி போகிறாளோ அப்படியே போயிடும். இப்போ அந்த மாதிரி யாராவது மந்திரவாதம் பண்ணாளா, இவளை மயக்கிற ஒரு பொடியை தூவினாளா அப்படின்னு கேட்டால் ஆழ்வார் பாசுரம் சொல்கிறார், உன்முகம் மாய மந்திரந்தாங்களோ. எம்பெருமானுடைய திருமுகத்தை ஒரு தடவை கண்டா அது மாய மந்திரமாக இவர்களை மயக்க வல்லது. அப்படி கண்ணாம் சுழையிடும்படியாக இருக்கக்கூடியது. எம்பெருமானுடைய அழகுக்கு மயங்கி இவள் தானும் உறங்குகிறாளோ. ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ. அவள் திருத்தாயார் சொல்றா, எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லும். எப்பொழுதும் அதுதான் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியது. நோய் வந்தா எம்பெருமானுடைய திருநாமம், நல்ல நிலையில இருந்தா எம்பெருமானுடைய திருநாமம், குழந்தை செல்வம் வேணும்னா எம்பெருமானுடைய திருநாமம், அன்னம் கிடைக்கலன்னா எம்பெருமானுடைய திருநாமம், நிறைய அன்னம் கிடைச்சதுன்னா எம்பெருமானுடைய திருநாமம். எல்லாவற்றிற்கும் ஒரே மருந்து பகவானுடைய திருநாமம் தான். அவள் தாயார் சொல்றா, உள்ளேந்து இவள் எப்போதுமே பெருமான் திருநாமத்தை கேட்பதில் ஆசை உடையவள். நீங்கள் அவனுடைய திருநாமங்களை சொல்லுங்களேன் சொன்னா எழுந்து வருவா அப்படின்னு உடனே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று. மாமாயன் ஆச்சரியமான செயல்களை செய்யுபவன் எம்பெருமான். கிருஷ்ணனா அவதாரம் பண்ணானே, அவன் மேல இருக்கிற பிரம்மா சிவன் இந்திரன் முதலானவர்களுக்கு கண்ணுக்கு புலப்படாதவன். இங்க வந்து ஆயர்பாடியிலே பிறந்து அவர்களோட கலந்து பழகி அவர்கள் கொடுக்கிற வெண்ணெய்க்கு ஆசைப்பட்டு திரிபவன். வெண்ணெய் வேணுமா கிருஷ்ணா, 2 உதை கொடுக்குறேன், 2 உதை கொடுத்துக்கோ, கை நிறைய வெண்ணெய் கொடு. இப்படி விதவிதமான ஆச்சரியமான செயல்களில் ஈடுபட்ட பகவான் மாமாயன். ஆச்சரியமா இப்படி சௌலபியமா இருக்கானே, கலந்து பழகிறானே. திருவாய்ப்பாடியில் இருக்கிற எல்லா இடையர்களோடும் தான் ஒருவனாக கலந்தானே. எதனாலே? எங்க பெருமாள் குருகுல வாசம் இருந்தார்னா மாதவன் பிராட்டி இடத்துல இருந்து கத்துண்டானா. மாதவன்னா மகாலட்சுமியின் மணாளன் அர்த்தம். இந்த பிராட்டி சம்பந்தம் எம்பெருமானுக்கு, இந்த மகாலட்சுமியோடு இருக்கிற சம்பந்தத்தாலே தான் இவனுக்கு தன்னேற்றம். மகாலட்சுமி சம்பந்தம்னாலே அதையே 2 மணி நேரம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு தன்னேற்றம் நம்முடைய ஆச்சாரியர்கள். பிராட்டியினுடைய சம்பந்தம் பெருசா எம்பெருமானுடையது பெருசான்னா பிராட்டி சம்பந்தம் தான் உயர்ந்தது, பகவானுக்கே அந்த சம்பந்தம் தான் உயர்ந்தது அப்படின்னு காண்பிக்கிறார்கள். அது உதார வாக்குகள்னு பேர். திருமங்கை ஆழ்வார் சொல்றார், திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே. சுவாமி எம்பெருமானார் சொல்றார், ஆளவந்தார் சொல்றார், எல்லாரும் ஸ்ரீயஸ்ரீஹி ஸ்ரீரங்கேஷய பராசர பட்டர் தெரிவிக்கிறார். இப்ப பிராட்டியினுடைய சம்பந்தம் எம்பெருமானை உயர்ந்தவனாக ஆக்குறது. அதான் இங்க சொல்றார் மாதவன். அதற்கு மேலே 3வது சொல்றார், பிராட்டி சம்பந்தம் கிடைச்சா என்ன, பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதியாயிட்டான் எம்பெருமான். வைகுந்தன் பரமதமாகிற நித்திய சூரியர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நித்திய லோகத்திற்கு தான் அதிபதியாக இருக்கக்கூடிய தன்மை எதனால கிடைச்சது? ஸ்ரீயப்பதித்வத்தாலே, பிராட்டியின் மணவாளன் என்பதாலே அங்க கிடைத்திருக்கக்கூடிய பேரம். இப்படி எம்பெருமானுடைய சௌலபியம் அப்படின்னா எளிமை நிலத்துக்கு சொல்லக்கூடிய திருநாமம் மாமாயன். மாதவன் இதனால ஏற்படக்கூடிய, அதாவது அவனுடைய மேன்மை குறித்து சொல்லக்கூடியது வைகுந்தன். இந்த எளிமைக்கும் மேன்மைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எதனாலே உண்டாயிற்றுன்னா பிராட்டியின் சம்பந்தம், மகாலட்சுமியின் சம்பந்தமாகிற மாதவன்கிற திருநாமமாகிற இந்த 3 ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் போலே சொன்னேன். விஷ்ணு சகஸ்ரநாமம் நித்தியம் சொல்றதுன்னு சில பேர் வழக்கம் வச்சுருப்பான். ரொம்ப உயர்ந்தது இது இருக்கிறதுலையே. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றது தான் எப்போவுமே அது ரொம்ப சிரேஷ்டமானது. அது பலமே பெருசாக சொல்கிறது. யார் யாருக்கு என்னென்ன பலன் கொடுக்கும், எப்படிப்பட்ட உயர்ந்ததுன்னு பலஸ்ருதியே பெருசாக இருக்கு. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபவ்ய பவத் பிரபு என்று எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களை சொல்லக்கூடிய விஷயம் யாரும் சொல்லலாம். சொன்னால் அவ்வளவு நன்மை. பல சமயங்களில் நமக்கு ஃபாஸ்ட்டாக சில செயல்கள் பண்ண வேண்டியிருக்கு, சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நான் விஷ்ணுலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீராமர் அந்த அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சங்கபன் நந்தகி சக்கரி அது வரைக்கும் சொல்லி முடிச்சிடலாம் பூர்த்தியாக.
அதுக்கும் டைம் இல்லை சுவாமி அப்படின்னா என்ன பண்றதுன்னா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று ராமனுடைய திருநாமத்தை அழகா சொல்லி இது சகஸ்ரநாம தத்துல்யம் என்று கொண்டாடி காண்பிக்கிறார்கள். இப்போ இவர்கள் சொன்னது எதுன்னா, 1000 நாமம் சொல்லுவதற்கு தகுதியான 3 நாமங்களை சொன்னோம். அதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த 3 நாமங்களை சொன்னோம். மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்னென்று நாமம் பலவும் நவீன். எம்பெருமானுடைய பற்பல திருநாமங்களை எங்களுடைய வாக்காலே சொன்னோம். அவளை எழுப்புவித்து கொண்டு புறப்பட வேண்டும் என்று சொல்லி அவளை எழுப்புகிறார்கள். நாமும் தூக்கத்திலேருந்து எழுந்திருப்போம். எந்த தூக்கம்? முதல்ல சொன்னேன், அஜ்ஞானம் என்கிற இருளில் மூழ்கி இருக்கோம்னு சொன்னேன். ஞானம்ங்கிற சுடர் விளக்கு, அந்த சுடர் விளக்கு நம்முள்ளே எரிய வேண்டும்னு சொன்னேன். நான் எனதுங்கிற தன்மையை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு உண்டாக வேணும். அந்த நான் எனது தொலைந்து எம்பெருமானுக்கு உரியவனாக இந்த ஆத்மவஸ்து உடையது என்கிற நினைவு நமக்கு உண்டாச்சுன்னா அதுதான் உண்மையான ஞானம் ஏற்பட்டிருப்பதாக அமையப்பெறும். ஆண்டாளின் அருளாலே நமக்கு அது கிடைக்கப்பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்றைக்கு திருப்பாவை 12ஆம் நாள் 12வது பாசுரம், கனைத்திலம் கட்டெருமை என்று வரக்கூடிய பாசுரம். எல்லாருமா சேர்ந்து ஒரு முறை அனுசந்தானம் பண்ணுவோம். கனைத்திலம் கத்தருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை மாலை சாயந்தரம் 6:30 மணிக்கு எல்லாரும் டயத்துக்கு வரும்படியாகவும் பிரார்த்திக்கிறோம். அழகா பல பணிகள் இருக்கலாம் உங்களுக்கு அவசியம். ஆனாலும் இந்த ஞானம் நமக்கு கிடைத்தறிதான இருக்கக்கூடிய ஒரு ஞானம், இதை நாம் பெற்று உய்வது என்பது நம்ம கிடைச்சிருக்கிற பாக்கியம். டயத்துக்கு வந்தெல்லாம் டயத்துக்கு விட்டுடுவேன். லேட்டாக இருந்தனால கொஞ்சம் லேட்டாக இருது. ஸோ எல்லோரும் சரியான நேரத்திற்கு இன்னும் நிறைய பேரோட வாழணும்னு என்று பிரார்த்திக்கிறோம்.